நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ நீதி என்ற வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிற வேதாம பாடசாலை மாணவ மாணவிகள் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த தேவ நீதி, அது நீதி என்று சொல்லாமல் நான் தேவ நீதி என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் நீதி என்றால் அது மனுஷனுடைய நீதியை குறிக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியம், தேவனுடைய நீதியையே நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது சுவிசேஷன் சாராம்சமே தேவனுடைய நீதியையே நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் நான் என்ன சொல்றேன், நீதி என்று சொல்வதில்லை, தேவன் நீதி என்று சொல்லுகிறேன். இந்த நீதி என்ற பதம் ரோமன் நிருபத்தில் மாத்திரம் ஒரு 60 தடவை வருகிறது. ஏன்னா அது கிருபையின் விளைவை பற்றி பவுலடிகளார் தேவன் தனக்கு கொடுத்த 3ஆம் வான அனுபவங்கள் மூலமாக பெற்ற வெளிப்பாடுகளை இந்த ரோமன் நிருபத்திலே அவர் பகிர்ந்து கொள்கிறார். நாம் முழு வேதாகமத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ரோமன் நிருபத்தில் கூறப்பட்டுள்ள கிருபையின் விளைவாகிய, கிருபையின் விளைவு என்று சொல்லுகிறேன், கிரியையின் விளைவு அல்ல. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கிருபையின் விளைவாகிய தேவ நீதி, கிரியையின் விளைவாகிய மனுஷ பரிசேய நீதி அழுக்கான கந்தை, அது இருதயத்துல ஆழமா போட்டுக்கீங்க. சோ இத கிருபையின் விளைவாகிய தேவ நீதியை குறித்து ரோமன் நிருபத்திலே பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறார். இதை அறிந்தால்தான் முழு வேதாகமத்தையும் நாம் கற்று புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அநேக இடங்களிலே நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி தேவனோடு சரியான ஒரு உறவு உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் மறுபிறப்பிலே நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற தேவ நீதியாகிய ரட்சிப்பை நாம் ஆவியிலே வெளிப்பாடாக பெற்றால்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா மற்ற மதங்களைப் போல ரிச்சுவல்ஸாக மாறிவிடும். கிறிஸ்தவம் ஒரு லீகலிஸ்டிக் ரிச்சுவல் அல்ல. இது தேவனோடு உள்ள உறவு. இது மதம் அல்ல, தேவனோடு உள்ள உறவு. இந்த உறவுக்கு அடிப்படை ஆதாரமே எது என்றால் தேவனுடைய நீதி. இந்த தேவ நீதியை நாம் பெற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் தான் தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியும். அவர் பரிசுத்த தேவன். பழைய உடன்படிக்கையில கூட பார்க்கிறோம், அங்க ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தலத்துல எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் போவதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 4 பாடல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் சகாயம் பெற நாம் அணுகலாம் என்றாரு. எபிரேயர் 10, 19, 20 வசனங்கள் சொல்லும் பொழுதும் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துல நம்ம நெருங்கி சேர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிய விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதிதான் நமக்கு தேவனண்டை நெருங்கி சேருகிற. தேவனுடைய பிரதான நோக்கமே மனிதனோடு அவர் உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. நம்ம அவருக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு செகண்டரி. தேவனுடைய பிரதான தேவை, அவர் உறவு பசி கொண்டவராய் இருக்கிறார். மனிதனோடு உறவு கொள்ள ஆசையுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதாமோடு அவர் உறவாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா பாவம் நுழைந்தபடினால, அவன் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்த பொழுது அங்க என்ன வந்தது? குற்ற உணர்வு அவனுக்கு வந்தது. பாவம் செய்தவுடன் அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது. அந்த குற்ற உணர்வு வந்தது, பின்னாடி இன்னொன்னு என்ன வந்தது? பயம் வந்தது. பயம் வந்தபடியினால் தேவனண்டை
போக அவனுக்கு தைரியம் இல்லை. அப்ப பாருங்க, பாவ உணர்வு அல்லது குற்ற உணர்வு தேவனண்டை சேராதபடிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி ஒளிந்து கொண்டான். இவ்வளவு நாட்கள் தேவனோடு உறவு கொண்டிருந்தவன் இப்பொழுது தைரியமாக தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை. இதைதான் மனிதன் ஏதன் தோட்டத்திலே இழந்தான். எதை இழந்தான்? தேவனோடு அனுதினமும் உறவு கொள்ளுகிற ஒரு மாபெரும் பாக்கியம். சாதாரண பாக்கியம் அல்ல, அவரோடு கொஞ்சி குழாவுகிற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவன் இழந்தான். அந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளதான் தம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து நமக்கு திரும்ப பெற்று தந்தார். அதைதான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு? இது சாதாரண காரியம் அல்ல. ஒருவன் நீதிமானாக வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். ஒன்றில் தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறுறான். அப்படித்தானே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் இது நம்ம கலாத்தியர் 3:10-11 வசனம் அதை சொல்வதை பார்க்கலாம். அப்போ அதன் பிரகாரமாக பார்த்தால் ஒரு மனிதன் கூட நீதிமான் இல்லைன்னு வேதம் சொல்லுது. நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 20ஆம் வசனத்துல அதை நம்ம சொல்லுவதை பார்க்கலாம். திரும்பவும் கலாத்தியர் 2:16 3:11 அதை சொல்லுவதை பார்க்கலாம். முதல்ல 3:20 என்ன சொல்றாரு பாருங்க. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. என்ன சொல்லிட்டாரு? எந்த மனுஷனும், எல்லா பிரமாணத்தையும் கை கொள்ள ஒருவனாலும் முடியாது. அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா திருப்பி 3ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 2ல அவர் சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். 16ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை. ஆழமாக இருதயத்தில் கொள்ள வேண்டும். மனிதன் தன் கிரியையினால் நீதிமான் ஆகிறதில்லை, விசுவாசத்தினால் தான் நீதிமான் ஆகிறான். அதுதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. ரோமர் 1:17 சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ற நல்ல செய்தி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. விசுவாசித்து நாம் நீதிமான் ஆவதற்கென்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல அந்த நீதிமான் என்ற விசுவாசம், சுவிசேஷத்தை விசுவாசிப்பதினால்தான் நாம் ரட்சிப்படையும் தேவ பலனை பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா பாருங்க, நம்மை நீதிமானாக்கினது கிரியை அல்ல, நம்மை நீதிமானாக்கினது விசுவாசம். நான் நீதிமான் என்பதை பின்பு உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்றேன். ஆனா முதல்ல இது பேசிக் ஃபவுண்டேஷன், அடித்தளம். நாம் நீதிமானானது நம்முடைய கிரியை அல்லவே அல்ல. கிரியையினால ஒருவர் கூட நீதிமானா வாழவில்லை எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த காஸ்பல். வேதம் அதை தெளிவாய் சொல்லு. அதே தான் கலாத்தியர் 3:11 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக முடியும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எங்க சொல்றாரு? ஆபகுக் 2:4 சொல்றாரு. அது அவர் இங்க சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்தினால்தான் நீதிமானாக முடியும், கிரியையினால ஒருவனும் ஆக முடியாது. It's a categorical statement by the Holy Spirit in the New Testament as well as in the Old Testament. ஆபகுக் 2:4. அதனாலதான் ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, இங்க கலாத்தியர் 3:11,
எபிரேயர் 10:38. இந்த 4 இடங்களிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினால் தான் நீதிமான். நீதிமான் என்ற விசுவாசத்தினால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் சுவிசேஷத்தின் சாராம்சம். விசுவாசம் இல்லாமல் நீதிமானாவது ஒருவராலும் முடியாது. கிரியையினால இன்னைக்கு பிரச்சனையே சபையில என்னன்னா, திரும்ப திரும்ப சபைகளில் போதிக்கப்படுகிற காரியம், நீ சரியில்லை, நீ உன்னை சரிப்படுத்த வேண்டும், நீ தவறு செய்கிறவன், உன் தவறுகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதை போதிக்கிறாங்க? எதை செய்ய வேண்டும் என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது ஒரு காலம் நாம் தேவனோடு உறவு கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை பூமியில வாழ வைக்காது. ஏன்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளும். கிருபையின் பிரமாணத்திலே இலவசமாக சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிற இந்த இலவசமாகிய பரிசை விசுவாசத்தினாலே நாம் பெற்று அந்த விசுவாசத்திலே வாழும்போதுதான் தேவனுடைய நோக்கம் நம்மிலே நிறைவேறும். அப்ப இன்று சபையில தேவ நோக்கம் நிறைவேறல. விசுவாசிகளுக்கு பாவத்தின் மேல வெற்றி இல்ல, வியாதியின் மேல வெற்றி இல்ல, தரித்திரத்தின் மேல வெற்றி இல்ல, தங்களுக்கு வருகிற போராட்டங்களில வெற்றி இல்ல, தங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல. எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம் என்ன? தேவன் நீதியிலே அவர்கள் ஸ்திரப்படவில்லை. மனிதனுக்கு வேண்டிய எல்லா தேவைகளுக்கும் அடிப்படையான தேவை ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற தேவ நீதி. ஆனா நமக்கு போதித்ததெல்லாம் நம்முடைய கிரியையினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே நாம் எல்லாவித முயற்சி செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அப்படிதானே? புலம்புகிறோம், பாவங்களை அறிக்கையிடுகிறோம், அப்படிதானே? பாவத்திற்கான பரிகாரமாக என்னென்னமோ காரியங்களை சில பேர் செய்யறாங்க, அப்படிதானே? உபவாசம் இருக்காங்க, தங்களையே வருத்தி கொள்ளுகிறார்கள், அநேக காரியங்களை செய்கிறார்கள். விசேஷமாக இந்த லென்த் சீசன்ல 40 நாள் அவங்க பண்ணதெல்லாம் பார்த்தா முழுவதும் வேதத்துக்கு புறம்பானது. எது தேவையோ அது பெரும்பாலான சபையில் போதிக்கவில்லை, மாம்சத்துக்குரியவைகளையே போதித்தாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிருபங்கள் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். அதில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டதெல்லாம், நாம் மறுபடியும் பிறந்த போது கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியால் நாம் யார்? மறுபடியும் பிறந்த போது கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியால் நாம் புது சிருஷ்டி. திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்றால் இதற்கு முன்பாக ஒருபோதும் இல்லாத ஒரு மனிதன். பழையவேல் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 அதுதான் சொல்றாரு. அப்ப பாருங்க, இதுவரை இல்லாத ஒரு புது மனிதன். அந்த மனிதன் எப்படி இருக்கான்? நம்ம ஆவி மனிதன் புது மனிதன்றாரு. உங்க மனிதன் எப்படி நீங்க பார்க்கணும்னா, வேதத்துல இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கான், வேற வித்தியாசமே இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலனான யோவான் சொல்றோம், 1 யோவான் 4:17, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அங்க எபேசியர் 4:24 சொல்றாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த புதிய மனுஷன் தேவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறான். அததான் கொலோசியர் 3:10 சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த புது மனுஷனுடைய சாயல் தேவன் நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், அப்படிதானே? அது தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய மனுஷன். அப்போ இது எந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியையே நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். இது ஒரு சாதாரண பாக்கியமே அல்ல.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பெற்ற மாபெரும் பாக்கியம் என்னவென்றால், நம்ம எல்லாருமே பாவ மன்னிப்போட நிறுத்திடுறோம். ஏன்? 32ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான். அங்க அவன் தீர்க்கதரிசியாக செயல்படுகிறான், சொல்லுகிறான். எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ, அவன் பாக்கியவான் என்று அங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பவுலடிகளார் வரும்பொழுது அதே வசனத்தை எடுத்து ரோமருக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்தபடி 5ஆம் வசனத்துல சொல்லிடுறாரு. அந்தபடி. அதனால அந்தபடின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே முந்திய வசனத்தை பார்க்காம அர்த்தத்துக்கு போக முடியாது. அந்தபடின்னு சொல்றனால என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்துல ஒருவன் கிரியையே செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் யாரை நீதிமானாக்குறாரு? எல்லாம் தப்பு தண்டா பண்ணாம நல்லா இருக்கவன் இல்ல. பாவி அப்படின்னா என்ன? பாவம் செய்கிறவனை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், அவன் நீதி செய்கிறவனாய் இருந்தால் சொல்லல. நல்லா திரும்ப அழுத்தி சொல்றேன். அவன் நீதி செய்கிறவனாய் இருந்தால், சரியாக காரியங்களை செய்கிறவனாய் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவனாய் இருந்தால், கர்த்தருடைய பார்வையில் நல்ல காரியங்களை செய்கிறவனாய் இருந்தால் என்று சொல்லப்படவில்லை. என்ன சொல்லப்படுது? விசுவாசிக்கிறவனாய் இருந்தால். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றார். நோ அதர் கண்டிஷன். அவன் பாவி, அவன் பாவம் செய்கிறான். ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் செய்யறான். என்ன? விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுடைய கிரியை அல்ல. அவனுடைய கிரியை அல்ல. அழுத்தமா சொல்லிட்டாரு. கிரியை செய்யாமல்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான். அங்கேயே சொல்லுவாரு. 20 சொல்லுவாரு. அங்க 18ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றேன். 20 எந்த அதிகாரம்னு சொல்லிடுறேன். அங்க 18ஆம் வசனத்திலையும் சொல்லுவாரு. இங்க திரும்பவும் சொல்றாரு 3வது முறையாக. கிரியையே செய்யாமல், அப்படித்தானே? கிரியைகளே இல்லாமல் தேவனாலே நீதிமான் எனப்படுகிற பாக்கியம் என்று திரும்பி 6ஆம் வசனத்திலையும் சொல்றாரு. பாருங்க, கிரியையே இல்லாமல், அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நீதி கிரியையினால் சம்பாதிக்கும் நீதி அல்ல. அது மனுஷ நீதி. மனுஷனுடைய கிரியையினால் சம்பாதிப்பது மனுஷ நீதி. தேவனுடைய கிரியையினால் சம்பாதிப்பது தேவ நீதி. அப்போ 2 வகையான நீதி இருக்கிறது. ஒன்னு மனுஷ நீதி, தேவ நீதி. உலக மக்களுக்கெல்லாம் தெரிந்தது மனுஷ நீதி மாத்திரம்தான். இந்த மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி, தேவ நீதியை பெற்ற புது சிருஷ்டி, அதை பற்றி அறிவு இல்லை, வெளிப்பாடு இல்லை. அப்ப எப்படி வாழ்கிறான்? அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஐம்புலன் அறிவில மனுஷ நீதி. அதை பார்த்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவன் அதனாலதான் அவன் தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை. ஜெபம் பண்ணுவது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேதத்தோடு மணிக்கணக்கா தியானம் பண்ணுவது கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த தேவன் நீதியை குறித்து வெளிப்பாடு வந்து விட்டா அவன் சாதாரண மனிதனா வாழ மாட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன், கிறிஸ்துவாக வாழுவான். கிறிஸ்து சுவிசேஷத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தினதே தேவ நீதிதான். அப்போ சிலுவையில் அவர் செய்த பரிகாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத என்னையும் உங்களையும் நீதிமானாக்கினார். அப்போ அந்த நீதிமானாக்கினபடினாலதான் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற முடிந்தது. தேவனோடு நம்மை இணைத்து நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் என்ற பாக்கியம். பாவியோடு அவர் இருக்க முடியாது.
நம்மை நீதிமானாக்கி அதே பரிசுத்தத்தை, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே பரிசுத்தத்தை நமக்கு தந்து விட்டார், நீதியை தந்து விட்டார். ஆகவேதான் அவர் எந்த உறவோடு இருந்தாரோ சுவிசேஷத்துல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும், யோவான் 14:11 சொல்றாருல்ல, இருக்கிறதை நீங்கள் அறியணும், என் கிரியை பார்த்து நீங்க அறிந்து கொள்ளலாம் அப்படின்றாருல. அந்த இடத்திற்கு நம்ம அப்படின்னா என்ன, அதே கிரியை செய்து அதே வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவிலும் அவர் நம்மிலும் நாம் அவரிலும் பிதாவிலும் இருக்கிறதை அந்த நாளில் அறிவில் என்று 20ஆம் வசனத்துல சொல்றாரு. இது எப்படி, how it was made possible? நம்மை தேவன் நீதி பெற்றபடியினால். மனுஷன் நீதியை வைத்துக் கொண்டு அது முடியவே முடியாது. இது தேவனுடைய அனந்த ஞானம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க அடுத்த வசனத்துல, அந்த பாக்கியத்தை நான் படிச்சிட 6ஆம் வசனம், அதை தான் படிக்க வந்தோம், அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டோம். அந்தபடி கிரியையே இல்லாமல் தேவனாலே, மனுஷனுடைய கிரியை அல்ல, மனுஷனால் அல்ல, தேவனாலே, தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்கள் பழைய உடன்படிக்கையில் உள்ளதை கோட் பண்றனால மூடப்பட்டதோ என்று சொல்றாரு. இப்ப நமக்கு மூடப்படல, முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. எபிரேய பதம் மன்னிக்கப்பட்டதற்கு அப்ஹெசிஸ் அப்படின்னு, காணக்கூடாத தூரத்திற்கு நீக்கப்பட்டது. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது, 103:12 கிழக்குக்கும் மேற்குக்கும், அப்படிதானே, நார்த் போல் சவுத் போல் இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கா? டிஸ்டன்ஸே இல்லாத எல்லைக்கு நம்முடைய பாவங்கள் தூக்கி போடப்பட்டதுன்றாரு. கார் மேகத்தை போல, அங்க 38 ஏசாயால அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அங்க 42-43 அதை 42 ஏசாயா அதிகாரம், 43 ஏசாயா அதிகாரத்திலும் சொல்வதை பார்க்கலாம். மீகா 7ஆம் அதிகாரத்திலும் சொல்வதை பார்க்கலாம். முதுகுக்கு பின்னாலே சமுத்திரத்தினால. அப்போ அவ்வளவு தூரமாய், அதாவது பாவத்தை நம்ம நினைக்க கூட கூடாத அளவுக்கு அதை தூரமாக தூக்கி போட்டு விட்டார். அதை நான் சொல்றேன், மூடப்படவில்லை, அது தூக்கி போடப்பட்டது. அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்தசேனா கிரியை செய்யறவனுக்கு மாத்திரமா? விருத்தசேனா கிரியை செய்யாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாம் விசுவாசம் நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அப்போ இங்க 2 காரியங்களை எடுத்து காட்டுகிறார். ஒன்று ஆபிரகாமையும் தாவீதினுடைய தீர்க்க தரிசனத்தையும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 2 வகையான நீதி இருக்கிறது. மனுஷ நீதி. அந்த மனுஷ நீதியை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? இந்த பரிசேயர் நீதியிலும், அது என்ன நீதி? அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா லாவை கீப் அப் பண்ணுவாங்க, கரெக்டா தசம பாகம் கொடுத்தா கூட எல்லாவற்றிலும், கடுகு சீரகம் எல்லாத்திலையும் கரெக்டா கணக்கு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இல்லாவிட்டால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாதுன்றார். அப்ப பாருங்க, அந்த நீதியே கொஞ்சம் கஷ்டம். அந்த நீதி விபச்சாரம் பண்ணா பாவம்னு சொல்லிச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அங்கேயே ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்க்கும் பொழுதே விபச்சாரம்ட்டாரு. He amplified in not in letters, in spirit. அப்ப பாருங்க, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி. அது எதற்காக அதை சொன்னாரு? ஒரு மனுஷனும் தன்னுடைய முயற்சியினால அந்த நீதியை பெறவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய பணக்கார வாலிபன் ஆண்டவரிடத்துல வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கடைபிடித்தேன்றான். இன்னும் ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்றாரு. உனக்கு உள்ளதெல்லாம் விற்று கொடுன்றாரு. அப்ப அவனுக்கு என்ன? இச்சை என்ற அந்த பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியல.
அவன் போகும்போது என்ன சொல்றாரு, இந்த ஒட்டகம் கூட ஊசியின் காதுல நுழைஞ்சிரும்பா. தன் கிரியையினால ஒரு பயலும் நீதிமானாக முடியாது. அததான் அங்க சொல்றாரு. அங்க பணக்காரன்றத சொல்றாரு. அந்த இச்சையை விட்டு வேற ஏன் காரணம் என்ன? இது மனுஷ முயற்சியால் முடியாதது. நன்றாக நாம் இதுதான் புத்தியீனமாக சபை இன்று போதித்து ஜனங்களை அவர்கள் கிரியையினாலே நீதிமானாக வாரம் வாரம் பிரசங்கம் பண்றாங்க. அந்த பாரத்தோடு தான் நான் உங்களுக்கு அதை முதல் நாளே இதை எடுக்கிறேன் நான். என்ன? இது உங்க கிரியையினால ஒரு நாளும் வராது. தேவன் நம் மேல் வைத்துள்ள அளவில்லாத அன்பினால அவரையே பாவமாக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய குமாரனை. அதன் மூலமாக நமக்கு அவருடைய நீதியையே நமக்கு கொடுத்தார். இலவசமாக, பரிசாக, கிருபையாக. அதை நீங்க ரோமர் 3:24 பார்க்கலாம். இலவசமாக, கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆவீர்கள் சொல்லல, நீதிமான் ஆகுங்கன்னு சொல்லல, ஆக்கப்பட்டீர்கள். ரொம்ப தெளிவாய் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இது நம்ம இருதயத்துல இருக்க வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தையை பிசாசு திருடுனானா நீங்க எந்த நீதிக்கு போயிடுவீங்க? சுயநீதி, மனுஷ நீதி, பரிசேய நீதி, அது உதவாதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அது எந்த விதத்திலும் தேவனோடு உறவு கொள்வதற்கோ, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கோ, மற்ற சக மனிதர்களோடு சரியான உறவு கொள்வதற்கோ, பிசாசை பார்த்து எந்த பயமும் இல்லாமல் வெளியே போடா அப்படின்னு அவனுக்கு கட்டளை கொடுப்பதற்கோ, வியாதியை பார்த்து வெளியே போ என்று சொல்வதற்கோ, செத்த சரீரத்தை பார்த்து உயிரோடு எழும்பி வா என்று சொல்வதற்கோ, இரையும் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுவதற்கோ, 5 அப்பம் 2 மீனை கொண்டு தைரியமாக 20,000 பேருக்கு கொடுங்கன்னு சொல்வதற்கோ அந்த தைரியம் வராது, அந்த விசுவாசம் வராது. ஏன்? இது குறைவுள்ளது. மனுஷ நீதி குறைவுள்ளது. ஒருவனும் அந்த பரிபூரண நீதியை பெற முடியாது தன்னுடைய கிரியையினாலே. ஆகவே அவன் அந்த இடத்திற்கு போகவே முடியாது. பிதாவே, எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறேன் என்ற இடத்திற்கு செல்ல முடியாது. ஏன்? தேவன் நீதி அவனிடத்தில் இல்லை. எந்த நீதி இருக்கு? மனுஷ நீதி, பரிசேய நீதி. அததான் 1 யோவான் 3:20-21 வாசித்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நாம் கேட்டுக்கொள்வைகளை பெற்று கொண்டோம் என்ற தைரியம், விசுவாசம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷன் நீதி எப்பொழுதுமே குறைவுள்ளது. ஆனா நாம் இலவசமாய் பெற்ற நீதி என்ன? அது பரிபூரண தேவனின் நீதி. அததான் நாங்க சொல்றாரு ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் பரிபூரண கிருபையையும் பரிபூரண இலவசமான நீதியையும் இலவசமான நீதியையும் இலவசமான நீதியையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கிரியைகள், மரணத்தின் கிரியைகள், இருளின் கிளை அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். சீக்ரெட் என்னங்க? பரிபூரண நீதியை பெறுகிறோம். நாம் பெற்ற நீதி மறுபிறப்பிலே அது தேவனுடைய நீதி, பரிபூரண நீதி, அது நித்திய நீதி. இன்னைக்கு இருந்து நாளைக்கு நாம் பாவம் செய்தபடினால அந்த நீதி மாறி போகாது. ஏன் மாறி போகாது? ஏன் பரிபூரணம் உள்ளது? ஏன் அது நித்தியம் உள்ளது?
ஏன் அதை ரிவோக் பண்ண முடியாது, இழக்க முடியாது? ஏன் அது உத்தரவாதம் கேரண்டி உள்ளது என்று கேட்டீங்கன்னா ஒரே பதில் தான், இந்த நீதி என் அனுபவம் அல்ல, இந்த நீதி என்னுடைய கிரியை அல்ல, நான் செய்கிற கிரியையினால் வந்த விளைவு அல்ல. இந்த நீதி ஒரு மனிதனை சார்ந்தது. இட் இஸ் a person. அந்த மனிதரின் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே என் நீதியானார், என் மீட்பானார், என் சுகமானார், என் ஞானமானார், என் பரிசுத்தமானார், எனக்கு எல்லாவுமானார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் என் நீதி. அவர் நீதியை இழந்தால்தான் நான் நீதியை இழக்க முடியும். அவர் பாவம் செய்து நீதியை இழக்க முடியாது. ஒரே முறை எக்காலத்துக்கும் அவர் பாவமானார், திரும்பவும் அவர் பாவமாவதில்லை. ஒரே முறை அந்த ஒரே பரிகாரத்தினாலே என்றென்றுமாய் பாவத்தை நீக்கி நம்மை அவருடைய நீதி உள்ள ஸ்பாவத்தை கொடுத்து, அதான் புது சிருஷ்டி. பழைய சிருஷ்டியின் ஸ்பாவம் என்ன? சாத்தானின் ஸ்பாவம். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லாம் சாத்தானின் ஸ்பாவத்தை உள்ளவர்கள். மறுபிறப்பில் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை, அதான் ஜோயே ஜீவன். ஜோயே ஜீவன், நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறோம்? தேவனுடைய ஸ்பாவத்தை சொல்லுகிறோம். இப்பொழுது புது பிறப்பிலே நாம் பெற்ற ஸ்பாவம் என்ன? தேவனுடைய ஸ்பாவம். தேவனுடைய ஸ்பாவம் என்ன? நீதியான ஸ்பாவம். தேவனுடைய ஸ்பாவம் நீதியான ஸ்பாவமாய் இருந்தபடினால் நாம் அந்த நீதி, அப்போ அந்த நீதி என்ன? பரிபூரண நீதி. அங்க குறைவே இல்லை, அப்படிதானே? அது நிறைவானது, எப்பொழுதுமே நிறைவானதுதான். அது இழக்கவே முடியாது. அது உத்தரவாதம் உள்ளது. பரலோகம் போய் அங்க வாழும் காலம் எல்லாம் எப்பொழுதும் அந்த நீதி நமக்கு உண்டு என்ற ஒரு உத்தரவாதம் உள்ளது. இந்த நீதி நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கான்? இலவசமாக, கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நீதிமான்கள்? கிறிஸ்துவின் நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு நீதியானபடினால என்னை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, சந்திரசிங் உங்களுடைய நீதி என்ன என்று கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? இயேசு கிறிஸ்துவின் நீதி என்னவோ அதே நீதி. அவருடைய நீதி 100%, என்னுடைய நீதி. ஏன்? அவர்தான் என் நீதியானார். என் கிரியை அல்ல, என் அனுபவமும் அல்ல. அந்த நபர் கிறிஸ்துவே என் நீதியானார். முதல்ல நான் சொன்னேன், என் கிரியையினால் வந்ததல்ல, என் விசுவாசத்தினால் வந்தது இந்த நீதி என்று சொன்னேன். அப்படிதானே? இது சம்பாதிக்க ஒருவராலும் முடியாது. இலவசமாக எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிக்கிறபடியினால். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒருவனும் ஒரு காலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமான் ஆகிறதில்லை என்று வேதம் தெளிவாக சாட்சி சொல்லுகிறது. ஆனா அதே வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும், whoever, விசுவாசிக்கிறவன் எவனோ, தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறான், நீதிமானாக்கப்படுகிறான், தேவ ஜீவனை பெறுகிறான். என்ன? தேவ ஜீவனை பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீதிமானான பிறகுதான் தேவ ஜீவனை பெற முடியும். பாவம் நீக்கப்பட்டு நீதிமானாகி தேவ ஜீவனை பெற்று தேவனோடு இணைந்து தேவனுடைய வாரிசாக மாறுகிறோம். பிள்ளைகளாக, வாரிசாக அந்த குடும்பத்திலே மாறுகிறோம். இதுதான் தேவனுடைய மீட்பின் செயல் என்று வேதம் சொல்லுகிறது. புது சிருஷ்டியை கொடுத்து. அப்ப பாருங்க, கிரியையினால் நீதிமான் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான். அடுத்தது என்ன சொல்றாரு? இது என்னுடைய அனுபவத்தினால் நான் நீதிமான் அல்ல. ஒரு நபர்
அவரோடு நான் இணைக்கப்பட்டபடியால், அவருக்குள் நான் இருக்கிறபடியால், அவர் எனக்குள் இருக்கிறபடியால், அவரே எனக்கு எல்லாவுமானபடியால், அவருடைய நீதியே என்னுடைய நீதி. அப்ப யோசித்து பாருங்க, எந்த நீதி? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீதிமானாக்கப்பட்டு தான் உயிரோடு எழுப்பினாரு. பாவத்துல மரித்தாரு, பாவத்தின் சம்பளத்தின் தண்டனை முழுவதுமாய் செலுத்தினார் என்று பிதா அறிந்த பொழுது அவரை நீதிமானாக்கி, இன்று நீ புது சிருஷ்டி, உன்னை உயிரோடு எழுப்பினேன் என்று எழுப்பினார். அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நீதி தான் நம்ம பரலோகத்திலும் போய் வாழப் போகிற நீதி. இது நித்திய நீதி. இந்த நீதியை ஒருவரும் இழக்க முடியாது. அதனாலதான் அடிக்கடி நான் ஒண்ணு சொல்லுவேன், உங்க ரட்சிப்ப, என் ரட்சிப்ப நான் செய்கிற, நீங்க செய்கிற, செய்யாத எந்த ஒரு பாவத்தாலும் காரியத்தாலும் இழக்கவே முடியாது. ஏன்? இது கிறிஸ்துவை சார்ந்தது. நான் நீதிமானானது கிறிஸ்துவின் நீதியினால், கிரியையினால் நான் நீதிமானானேன். அவருடைய நீதி என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு, என்னுடைய பாவம் அவருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு நான் நீதிமான். அதுதானே சொல்றாரு. நீங்க 2 கொரிந்தியருக்கு வாங்க. அங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் வசனத்துல தான் நான் முதல்ல சொன்ன அந்த இது இருக்கு, பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றார் பாருங்க, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிற்று. இவைகள் எல்லாம் எப்படி? பாவம் மன்னிக்கப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டது, பிசாசின் எல்லையிலிருந்து தேவகுமாரன் எல்லைக்கு மாற்றப்பட்டது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் பங்கடைவதற்கு தகுதியானது, அவரோடு இணைக்கப்பட நீதிமானாகி அவரோடு இணைக்கப்பட்டு புது மனிதனானது. இந்த புது மனிதனானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார் என்று சொல்கிறார். என்ன பண்ணார்? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, உலகத்தாருடைய பாவங்களை அவர்கள் கணக்கில் வைக்காமல், அதுதான் எண்ணாமல், கிறிஸ்துவுக்குள் அவைகளை வைத்து கிறிஸ்துவின் நீதியை இவர்களுக்கு கொடுத்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். இப்போ பிதாவாகிய தேவனோடு நான் ராசி ஆகணும்னா என் பாவத்தோட ராசியாக முடியாது. என் கிரியையினால நான் சம்பாதித்த நீதியினால அவரோட நான் ராசியாக முடியாது. அவரோட நான் ராசியாகணும், உறவு கொள்ளணும்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன? அந்த தேவகுமாரனுக்கு இருந்த நீதி. அவர் என்னை ஒருபோதும் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டாந்துட்டாருங்க. அந்த நீதியை நமக்கு தந்துட்டாருங்க. 24/7 is always with us. ஏன்? கிறிஸ்துவின் நீதி இருக்கிற, உங்க நீதி என் நீதி இருந்துச்சுன்னா அவர் ஒரு செகண்ட் நம்மளோட இருக்க மாட்டாரு. ஆனா நமக்கு வந்த நீதி கிறிஸ்துவின் நீதி. அதனாலதான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, the presence, God's presence with us. அடித்தளம் என்னங்க? தேவ நீதி. எல்லாமே அதுதான் சொல்ற, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமான அஸ்திபார உபதேசமே இதுதான். இலவசமாய் நாம் பெற்ற தேவ நீதி, ரட்சிப்பிலே நாம் பெற்ற தேவனுடைய நீதியை இலவசமாய் பெற்றதுதான் அடித்தளம். அதுதான் நம்ம தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கிற விசுவாசத்தை நமக்கு தருகிறது. இல்லைன்னா என்ன வரும்? ஒரு குற்ற உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவ நீதின்னு சொல்றேனே, இந்த நீதி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீதி என்றால் நாம் செய்கிற கிரியை அல்ல,
நாம் விசுவாசிக்கிற காரணத்தினால் நாம் யாராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன சொல்றேன், இந்த நீதி அப்படின்னா என்னங்க? நான் செய்கிற செய்கை இல்லன்ட்டீங்க. இவ்வளவு காலம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் நல்ல கிரியையெல்லாம் செய்தா ஆண்டவர் என்னை நீதிமான் சொல்லுவாரு அப்படின்னு. ஆனா வேதமே தெளிவாய் சொல்லிடுச்சு, எல்லா கட்டளையும் கீழ்ப்படிந்த ஒருத்தன் கூட இல்ல, ஒருத்தன் கூட நீதிமான் இல்ல. அத ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலேயே சொல்லிடுறாரு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு ஒருவனும் இல்லைன்னு. 23ஆம் வசனத்திலையும் சொல்லிடுறாரு ஒருவனும் இல்லை என்றாரு. அங்க 19ஆம் வசனத்துல எல்லோரும் ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறார்கள், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். 3:19 சொல்லிடுறாரு. அப்ப பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் அந்த தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வர முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, குமாரனையே நம்மை மீட்கும் பொருள், நீதிமானாக்கும் பொருளாக ஒப்பு கொடுத்து பாவமாக்கி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார் நீங்க சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் தேவனோட ஒப்புரவாக என்னை வைத்ததுதான் இந்த தேவன் நீதி. வேறு விதத்துல சொல்ல வேண்டுமானால், எந்தவித குற்ற மனப்பான்மையோ பாவ உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ இல்லாத அளவுக்கு தைரியமாக தேவ பிரசன்னத்தில் சென்று சரிக்கு சமமாக, எப்படி இயேசு கிறிஸ்து சரிக்கு சமமாக இருந்தாரோ, நான் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். பிதா சொல்லுகிறார், நானும் சொல்லுகிறேன். பிதா காண்பிக்கிறார், நானும் அந்த உறவு எதனால வருகிறது? இந்த தேவன் நீதியினால வருகிறது. அப்ப தேவன் நீதி என்பது தேவனுடைய சமூகத்திலே எந்தவித குற்ற உணர்வோ பாவ உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ இல்லாத அளவுக்கு தைரியமாக செல்லுகிற ஒரு பாக்கியம். அதுதான் ஒரு ஸ்டாண்டிங். ரைச்சஸ்னஸ் இஸ் ரைட் ஸ்டாண்டிங். நீதிமான் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம். என்ன ஸ்தானம்? தேவனோடு சரிக்கு சரியாக நாம் இணைந்து அவரோடு உறவாடுகிற எந்தவித தாழ்வு மனப்பான்மை, ஐயோ அவர் பரிசுத்த தேவன், நான் அசுத்த மனிதன், ஐயோ நான் அதமானேன், அந்த இடமே நமக்கு இல்லை. அது பழைய உடன்படிக்கை. நமக்கு என்ன இப்போ? சரி, ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நீதியையே நாம் பெற்றிருக்கிறோம். உங்க நீதியை தயவுசெய்து பார்க்காதீங்க, அது குப்பை, அழுக்கான கந்த. பவுல் அப்படிதான் சொல்றாரு, இட்ஸ் டங், குப்பை. விசுவாசத்தினால் வரும் நீதியை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9, 19 10 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்ப பாருங்க, இங்க என்ன நான் சொல்ல வருகிறேன், இந்த தேவன் நீதி என்பது தேவனண்டை நெருங்க நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு ஸ்தானம். இட் இஸ் நாட் ரைட் பிஹேவியர், இட் இஸ் நாட் ரைட் ஆக்ஷன், இட் இஸ் நாட் ரைட் ஒர்க்ஸ். திரும்பவும் சொல்றேன், சரியான நம்முடைய நடைமுறை வாழ்வு அல்ல, சரியான கிரியை அல்ல, சரியான செயலும் அல்ல, சரியான செயல்பாடும் அல்ல. அது என்ன? சரியான உறவு கொள்ளும் ஒரு ஸ்தானத்தை. We get a right standing before God. The standing which Adam lost in the Garden of Eden, it is restored. ஆதாம் இழந்த ஸ்தானம், தேவனோடு உறவு கொள்ளுகிற ஸ்தானம். எந்த வெட்கமோ பயமோ குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ சந்தேகமே இல்லாமல் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்ததுதான் இந்த கிறிஸ்துவின் நீதி. இலவசமாக, கிருபையினாலே இலவசமாக இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. நீதிமான்களாக்க பட்டீர்கள். அததான் அவர் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த நீதி நமக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கொடுத்தது?
இழந்து போன தேவ உறவை நமக்கு கொடுத்தது. என்ன ஸ்தானம்? தேவ குமாரன் என்ற ஸ்தானம். இயேசு கிறிஸ்து மூத்த குமாரன், நாம் இளைய குமாரன் குமாரத்திகளாக. ரோமர் 8:29 எடுத்து படித்து பாருங்க. அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்தது. உறவு கொள்வது மாத்திரமல்லங்க, சுவிசேஷத்தை எடுத்து முழுவதுமாய் எடுத்து படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நீதி எப்படி இருந்ததுன்னு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நினைக்கிறேன் யோவான் 8:46, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? அப்படிதானே? அந்த நீதிங்க இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லலாம். நான் இப்ப உங்களை பார்த்து சொன்னா நீங்களா என்ன பார்த்து சிரிப்பீங்க. இப்பதானே பிரதர் கிரியையினால, அது என் கிரியையினால வந்தது பிரதர். ஒருத்தரும் நீதிமானாக முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, எனக்கு விசுவாசத்தினால் வந்தது கிறிஸ்துவின் நீதியே. அப்போ இந்த நீதி என்ன நீதி? எனில் பாவம் உண்டென்று ஒரு பாவமும் அறியாத செய்யாத, அப்படிதானே? பாவம் அறியாத இயேசு, அப்படிதானே? பாவம் செய்யாத இயேசு. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் காணப்படவும் இல்லை. அந்த அந்த நீதியை நமக்கு தந்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் பெற்றது சாதாரண பாக்கியம் அல்ல. சம்திங் we cannot imagine. அதுதாங்க சுவிசேஷம். அது எவ்வளவுதான் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் அதை எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவ்வளவு அவ்வளவு நல்ல செய்தி சுவிசேஷம். விசுவாசத்தினால் நீதிமான். சுவிசேஷம் அதேதான், ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே. நீதிமான் தான் அஸ்திபாரம். நீதிமான் தான் தேவனோடு உறவு. நீதிமான் தான் பிசாச ஓட ஓட விரட்டுறது. நீதிமான் தான் வியாதியசன் மேல் கையில வைத்தா சொஸ்தமாகிறது. நீதிமானுடைய ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்கும். நீதிமான் தான் எல்லாமே கூட கொடுக்கப்படும். சொல்லிக்கொண்டே நான் போலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம், ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவின் நீதியை நாம் இலவசமாக மறுபிறப்பிலே பெறுகிறோம். அடுத்ததாக சொல்ல வருகிறேன், இந்த நீதி பிறப்பினால் எனக்கு வந்தது. முதல்ல சொன்ன கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால். இரண்டாவது சொன்ன அது என்னை சார்ந்தது அல்ல, மற்றொரு நபரை சார்ந்தது. அந்த நபர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவரோடு இணைக்கப்பட்டபடியால் அவரே என் நீதியானார். இந்த நீதி என்பது ஒரு நபர். இந்த நீதி என்பது விசுவாசம். இந்த நீதி என்பது மறுபிறப்பினால் வந்தது. பை பர்த். இட்ஸ் a birthright. மறுபிறப்பினால், பிதாவின் வித்தினால், பிதாவின் குடும்பத்தில் பிதாவின் பிள்ளையாக பிறந்தபடியினால் அவருடைய சுபாவத்தையே, டிஎன்ஏ, ஜீனோம், அதையே நான் பெற்றிருக்கிறேன். அது என்ன சுபாவங்க? நீதி. அதுதான் சொல்றாரு, பழைய சுபாவம் பாவ சுபாவம், புதிய சுபாவம் நீதியின் சுபாவம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பம். இன்னும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஏகப்பட்ட பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். 2 சுபாவமே உனக்குள்ள இருக்கு பிரதர். பெரிய பிரசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு கருப்பு நாயும் ஒரு வெள்ளை நாய். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த கருப்பு நாய் கெட்ட சுபாவம், பிசாசு சுபாவம், பாவம் செய்யற சுபாவம். இந்த வெள்ளை நாய் கிறிஸ்துவின் சுபாவம். நீ எதுக்கு சாப்பாடு போடுறியோ அது நல்லா வளர்ந்து கொழுத்து அதுதான் உன் வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னுவாங்க. 2 சுபாவம் இல்லைங்க. அப்படி 2 சுபாவம் இருந்தா எங்க இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பிரயோஜனம் இல்லாதவா இருக்கும். ஐயா, அவர் பாவத்தை மாத்திரம் நமக்கு நீக்கல, பாவத்தின் சுபாவத்தையே நம்மை விட்டு நீக்கினார். உடனே நீங்க கேட்பீங்க, என் அனுபவம் எல்லாம் அப்படி இல்லையா பிரதர்? நான் அப்படித்தான் முதல்ல கேட்டுக்கொண்டிருந்தேன். என் அனுபவம் சொல்லுது எனக்கு பாவ சுபாவம் இருக்குன்னு. உடனே ரோமர் 7 எதை எடுத்துக்கோ. நானு அங்க அவர் சொல்றாருங்க, அவர் பழைய வாழ்க்கையை சொல்லிக் கொண்டு இருக்காரு, பாவ என்னில வாசம் செய்யற பழைய சுபாவம்னு. ஆனா
என்னதான் ஏன் நம்ம பாவம் செய்யறோம்னா, நம்மில் இருக்கிற பாவ சுபாவம் அல்ல. நம்மில் இருக்கிறது ஆவியில் இருக்கிறது நீதி என்ற சுபாவம். அவன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவாயின, புதிதாயின, கிறிஸ்துவாயின. அப்போ கிறிஸ்துவின் நீதியா தான் இருக்கும். அப்ப ஏன் நம்ம இந்த நீதி நம்மள வாழ்க்கையில வெளிப்படல? நம்ம மைண்ட்ல, நம்முடைய உள்ளான மனிதனில பழைய வாழ்க்கையினால ஒரு காரியம் அப்படியே நிலைத்திருக்கு. என்ன? என்ன நிலைத்திருக்கிறது? அந்த பழைய முறை. நான் என் முயற்சினால பாவம் செய்யாம வாழ்ந்தாதான் நீதிமான். அது ஒரு என்ன சொல்லுவீங்க? அரணாக அப்படிதானே? ஸ்ட்ராங் ஹோல்ட் நம்ம மைண்ட்ல இருக்கு. அததான் சுயம் என்று சொல்லுகிறோம். அந்த மாம்சம் என்று சொல்லுகிறோம். அது இருக்கிற வரைக்கும் பழைய முறைப்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த சத்தியம் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன் வாயில சொல்லி சொல்லி மனதை மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம். நான் கிறிஸ்துவின் நீதியை உடையவன். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியா இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லணும். காலையில எழும்பும் போதும் சொல்லணும், தூங்கும் போதும் சொல்லணும். ஏன்? நம் மனம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனம் எப்படி நினைக்கிறதோ அப்படிதான் நாம் வாழுவோம். அப்படிதானே நீதிமொழிகள் 23:7 சொல்லுது. அதனாலதான் அந்த பிரச்சனை ஒழிய நம்முடைய சுபாவம் பாவ சுபாவம் அல்ல. அது வேற டாபிக். நான் அங்க போல. பாவத்தை மேற்கொள்வது பரிசுத்தமாய் அந்த டாபிக் நான் போல. ஆனா நான் இப்போ தேவன் நீதி என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறேன்? பிறப்பினாலே, because I was born in this family, முதலிலே சரீரத்தில் பிறக்கும் பொழுது ஆதாமுக்குள் பிறந்தபடியால், ரோமர் 5 அதிகாரம் நான் எடுத்து நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆதாமுக்குள் பிறந்தபடியால் பாவி. By birth we are sinner. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் பிறப்பினாலே பாவிகள். ஆதாமுக்குள் பிறந்தபடியினால் அந்த பிசாசின் பாவ சுபாவம் உள்ளவர்கள். அவர்கள் ஆவி அதனால் மரித்து போயிருந்தது. ஆனா நாம் மறுபடியும் பிறந்த பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். அப்போ எங்க பிறக்கிறோம்? தேவனின் குடும்பத்தில் பிறக்கிறோம். பிசாசின் குடும்பத்தில் இருந்த நாம் தேவனின் குடும்பத்திற்கு மாற்றப்படுகிறோம். யாராலே பிறக்கிறோம்? நாம் தேவனால் பிறந்தவர்கள். 1 யோவான் 4:4 நிறைய வசனம் இருக்கு. 4:4 சொல்வதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல அப்படியே 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 4ஆம் வசனம் வரைக்கும் அதை படித்து பார்க்கலாம். We are born of God. Now in our second birth, in our new birth, we are born of God. தேவனால் பிறந்தவர்கள், தேவ வித்தினால் பிறந்தவர்கள். அப்ப தேவ வித்தின உலகத்துல ஒரு மனுஷன் அப்பா அம்மா வித்துல பிறக்கும் பொழுது அங்க என்ன சுபாவம் வருது? அவங்க பேரண்ட்ஸ் சுபாவம் வருது. அதேதான் இப்ப நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய சுபாவமே நமக்கு வருகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பிறப்பினால் நான் நீதிமான், அதுல எந்த சந்தேகமே இருக்க முடியாது. அது ரொம்ப கிளாசிக்கலா நம்ம மை ஃபேவரட் கென்னத் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட ஒரு தடவை ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாருன்னா, பிரதர் எனக்கு அந்த உணர்வே வரமாட்டேன்னுது, நீதிமான் என்ன பாவி என்ற உணர்வு தானே வருது அப்படின்னு சொன்னா, அவர் எத்தனை தடவை கேட்டாலும் நீதிமான் சொல்லுங்கன்னு சொன்னா நான் அதை எப்படி சொல்லுவேன்? நான் பாவம் தானே செய்யறேன், நான் பாவி தானே, பாவின்னு தானே சொல்லுவேன், நீதிமான் சொல்றீங்களே அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்டாரு, நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கிறாரு. அது மேன் ஆர ஃபீமேல்றார், மேல் ஆர ஃபீமேல்றார். என்ன உங்களுக்கு அந்த சந்தேகம்? நான் ஆம்பளை தாங்க. எப்படி? பை பர்த் ஐ எம் a மேல் அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாரு, இதுவும் அதேதான் தம்பி, நீ உணர்ந்தாலும் உணராட்டாலும் உன் பிறப்பினால நீ நீதிமான். உன்னை ஆணில இருந்து பெண்ணா மாத்துறதோ, பெண்ணுடைய பிறப்புல நீ அப்படி பிறந்துட்ட. ஆர்டிபிஷியலா எவ்வளவு பண்ணாலும் அது முடியவே முடியாது. அதே மாதிரிதான்
நீ என்ன தப்பு தண்டா செய்தாலும் செய்யாவிட்டாலும் மறுபடி பிறப்பதற்கு முன்பாக பாவியாதான் இருந்த. அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 18 இருந்து அப்படியே வாசித்து பாருங்க. 19, 20 அந்த 3 வசனத்தை அங்க தெளிவா சொல்லுவார். ஆனா இப்ப மறுபடியும் பிறந்த பிறகு தேவனுக்குள் பிறந்தபடியால், கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியால் நீ யார்தான்? நீதிமான் தான். இப்போ நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியால் நீதிமான். இப்ப நீ இருக்கிற எல்லை தேவனுடைய குடும்பம். ஆதாமுக்குள் பிறந்தபடியால் பாவ ஸ்பாவம், கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியால் தேவ நீதியின் சுபாவத்தை நாம் பெற்ற பிறப்பினாலே நமக்கு வந்தது. இந்த குடும்பத்தின் ஸ்பாவம் தேவன் நீதி, அந்த குடும்பத்தின் ஸ்பாவம் பாவம். அப்ப இந்த ரெண்டும் நம்மள இல்ல, எல்லாம் ஒளிந்து போயின. ரெண்டும் இருந்துச்சுன்னா தேவனுடைய மீட்பு அவர் பர்ஃபெக்டா பண்ணலன்னு ஆயிடும். அவருடைய ஒர்க்மன்ஷிப் அப்படிதானே, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், ஒர்க்மன்ஷிப் அப்படிதானே. ஆனா அதுல ஒரு நொல்ல கூட இருக்காது. He has done everything perfectly. அததான் அவர் என்ன சொல்றாரு எபிரேயர் 10:14ல, by one sacrifice, by one sacrifice he perfected our righteousness forever. He has perfected us forever. He has perfected us forever. நித்தியமாக ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தி விட்டார். இப்ப பாருங்க, என் கிரியையினால நான் நீதிமான் அல்ல, விசுவாசத்தினால நீதிமான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிறைய வசனம் இருக்கு, நான் அதை ஒன்னதான் எடுக்கிறேன். அப்படிதானே ஆண்டவரே சொல்றாரு. யோவான் 3:16, 18, 30 எல்லாம் அது ரொம்ப கிளீனா சொல்லுவார். நிறைய வசனம் இருக்கு. விசுவாசத்தினால மாத்திரம் பூமியில வேறொரு நாமம் கொடுக்கப்பட, ரட்சிக்கப்பட அவருடைய நாமம் தான், நீதிமானாக்கப்பட அவருடைய நாமம் தான். அங்க ஆக்ஸ் 4ஆம் அதிகாரத்திலேயும் அதை நம்ம சொல்வதை பார்க்கலாம், பேதுரு பிரசங்கத்துல. அப்ப பாருங்க, நாம் நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மாத்திரம், கிரியையினால் அல்ல. விசுவாசிப்பதினால், மறுபடியும் பிறக்கிறபடினால், மறுபிறப்பிலே நாம் அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு மாற்றப்பட்டபடியால் கிறிஸ்துவின் நீதியை உடையவராய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் பாவத்துக்குள் இல்ல, தேவன் நீதிக்குள்ள இருக்கோம். முன்பு நாம் பாவத்துக்குள் இருந்தோம், பாவ ஸ்பாவத்துல. இப்ப தேவ ஸ்பாவத்துல இருக்கோம். பை பர்த், இட்ஸ் அ பர்சன். நான் திரும்ப திரும்ப இந்த காரியங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. ஏன்? நம்முடைய பாரம்பரியம், சபையின் போதனைகள், நாம் செய்கிற கிரியைதான் நம்மை நீதிமானாக்கும் போதிக்கிறாங்க, கிரியை அல்ல. அது பிசாசின் போதனை. பிசாசு எப்பொழுதுமே நீ என்ன செய்கிறாயோ அதுவாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுவான். நீ பாவம் செய்தால் பாவி என்று சொல்லுவான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதுவாக நீ இருக்கிறாய், உன் விசுவாசத்தின்படி நீ வாழ்வாய் என்று சொல்லுகிறார். அப்போ உன்னுடைய வாழ்க்கை விசுவாசம் முதலில், அப்பொழுது வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லுகிறார். பிசாசு என்ன சொல்றான்? உன் வாழ்க்கை தான், what you perform, how you behave, how you act, how you do, your deeds, works and performance alone decides who you are. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறதே நீ யார் என்பதை நிர்ணயிக்கிறது. Your destiny is decided by who you are. If you are in Adam, you are a sinner. If you are in Christ, you are righteousness of God in Christ Jesus. இதுதான் நான். அப்போ நாம் அடிக்கடி நம்ம ஜோயலாஸ்டின் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I am what the Bible says I am ன்றாரு. அப்படிதானே? What the Bible says I am? I am the righteousness of God. வெறுமே அப்படி சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. Bible says I am the righteousness of God in Christ Jesus. So I am the righteousness of God in Christ Jesus னு வாயில சொல்லணும். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாய் இருக்கிறேன்.
இத வாயில நம்ம சொல்லும் போதுதான் இந்த பழைய மனம் புதிதாக்கப்பட்டு இருதயத்திலே அந்த வெளிப்பாடு வரும். இல்லனா அந்த பழைய மனதின்படி நான் செய்கிற கிரியை தான். அப்ப பாருங்க, இந்த நீதியானது பிறப்பினாலே நமக்கு வருகிறது. நான் இன்னொன்னு சொன்னேன். அது பூரண நீதி. காரணம் அது ஒரு நபர் என்று சொன்னேன். அதை இழக்கவே முடியாதுன்னு சொன்னேன். காரணம் என்ன? அது இயேசுவின் நீதி. ஏன் நீதி இல்ல. நான் ஒருவேளை என் கிரியையினால இந்த நீதியை பெற்றிருந்தேனா, திரும்பவும் என் கிரியையினால தவறும்போது அந்த நீதியை இழக்க முடியும். ஆனா இத நான் பெற்றதே என் கிரியையினால பெறல. கிரியையே செய்யாமல் அப்படின்னா என்ன? பாவம் தான் ஒண்ணு செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனா விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் என்ன நீதிமான் டிக்ளேர் பண்ணிட்டாரு. He pronounced me. அப்படிதானே? என்ன நீதிமான் ஆக்குனது மாத்திரமல்ல, ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை நான் எடுத்து வேணா வாசித்துறேன். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையின் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. தீர்ப்பு அங்கதான் சொல்றாரு. தேவன் டிக்ளேர் பண்ணத 16லயும் 18லயும் சொல்லுவாரு. ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு என்ன? பாவிகள் பிறந்தவர்கள் எல்லோரும் ஆதாமுக்குள் உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் பாவி என்ற தீர்ப்பு அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணைக்குள்ளாக ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ, கிருபைனாலே இலவசம்தான், வரனாலும் பரிசு இலவசம்தான். அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்பு. அப்போ நம்மை நீதிமான் என்று அவர்தான் தீர்ப்பிடுகிறார். நான் தீர்ப்பிடலைங்க, அவர் தீர்ப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க 18லயும் என்ன சொல்றார் பாருங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நீதிக்கேதுவான தீர்ப்பு. அப்போ God makes me righteous. அப்படிதானே? அதே அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி நாம் பாவியாய் துரோகியாய் அக்கிரமக்காரராய் இருக்கும் பொழுது நம் மேல அன்பு கூர்ந்து அவர் தம் ஜீவனை கொடுத்தார். அதெல்லாம் சொல்லிட்டு அன்பை விளங்க பண்ணினான் சொல்லிட்டு 9 வரும்போது என்ன சொல்றாரு. இப்படி அன்பை விளங்க பண்ணியிருக்க நாம் அவருடைய அன்பினாலே அவருடைய இரத்தத்தையே மீட்கும் பொருளாக, தம்முடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இரத்தத்தினாலே எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம்? அவருடைய இரத்தம் மீட்கும் பொருளாய் செலுத்தப்பட்டபடியினால். அது நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26ஆம் வசனத்தில் அதை நாம் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 3:26 படிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்போ அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அங்க 24ல இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டுன்றாரு. அந்த மீட்புக்காக அவர் செலுத்தின கிரயம் அவருடைய ஜீவனையே, இரத்தத்தையே, அந்த மரணத்தின் மூலமாக தன்னுடைய இரத்தத்தையே செலுத்துகிறார். ஜீவனையே கொடுக்கிறார். கிருபாதார பலியாக, மீட்கும் பொருளாக. நமக்கு இலவசம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? He has to pay a very high cost. ஒரே பேரான குமாரனை என்னை நீதிமானாக்கும்படி, உங்களை நீதிமானாக்கும்படி சிலுவையிலே பாவமாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அங்க ரோமர் 8:32 வரும்போது என்ன சொல்றாரு. என்னையும் உங்களையும் நீதிமானாக்க
அவரை சிலுவையில மீட்கும் பொருளாக அவர் ரத்தத்தை சிந்தினவர் இப்பொழுது நீதிமானாக்கப்பட்ட பின்பு மற்ற எல்லாவற்றையும் பாருங்க. இந்த நீதிமான் தான் நமக்கு எல்லாவற்றையும் தரு இந்த ஸ்தானம் தான். அதுதான் அங்க 8:32 இலவசமாய் தராமல் இருப்பது எப்படி? இங்கேயும் அதுதான் சொல்றாரு. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவராலே ரட்சிக்கப்படுவது அதான சொன்னோம் சொல்லுங்க. இட் இஸ் கேரண்டீட். உத்தரவாதம் உள்ளது. இந்த நீதியும் ரட்சிப்பும் நான் என் நீதியை இழக்க முடியாது. இந்த நீதி உத்தரவாதம் உள்ளது. இட் இஸ் கேரண்டீட். அததான் இங்க சொல்றாரு. அதிக நிச்சயம் அல்லவா? ஐ கேன் நெவர் லூஸ் இட். ஏன்? என்னுடைய கிரியினால நான் நீதிமான் ஆகல. திருப்பி என் கிரியையினால நான் அதை இழப்பதற்கு. நான் நீதியாய் வாழ்ந்து நீதிமானாய் இருந்தால் பாவம் செய்யும் பொழுது அந்த நீதியை இழக்க முடியும். ஆனா இப்போ நான் எந்த நல்ல கிரியை செய்யல, பாவம் தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனா இயேசுவின் பரிகாரம், மரணம், உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை விசுவாசித்த ஒரே காரணத்தினால் என்னை நீதிமானாக்கினார். எந்த நீதி? இயேசு கிறிஸ்துவின் நீதியே எனக்கு தந்தார். இப்போ இந்த நீதி தான் என்னுடைய நீதி ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் நீதி, அவரே என் நீதியானார். இப்போ இந்த நீதி இழக்க முடியுமா? அவர் பாவம் செய்யவாரா? இல்ல. இந்த நீதியை நான் இழக்கணும்னா வேற இன்னொரு ஒரு காரியம் என்ன? இந்த 7 ஜென்மோன்றாங்களே மற்ற மதங்கள்ல, திரும்ப ஒரு அம்மா வயித்துல பிறந்து நான் பிறந்தேன்னா பாவத்துல பிறப்பேன். அப்பதான் இந்த நீதி. அது வேதத்துக்கு ஒவ்வாத கருத்து, புறஜாதியாரின் கருத்து. அப்போ நான் திருமணியும் ஒரு அம்மா அப்பா வயித்துல பிறந்து பாவமாக முடியுமே ஒழிய, இல்ல இயேசு பாவம் செய்து பாவமாக முடியுமே ஒழிய, ஏன் கிரியையினால இந்த நீதியை நான் இழந்து பாவமாகவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அது இழக்கவே முடியாது. அது நித்தியமான நீதி. அததான் அங்க அவர் சொல்றாரு. தானியேல் 9 நித்திய நீதி என்று சொல்லுகிறார். இங்கே எபிரேயர் 9 அததான் சொல்றாரு. நித்திய மீட்பு, நித்திய நீதி என்று தான் சொல்லுகிறார். அப்போ இது நித்தியமானது. இது உத்தரவாதம் உள்ளது. இது இழக்கவே முடியாதது. இது பரிபூரணமானது. இது நிரந்தரமானது. அன்னைக்கு பவுல்ட்ட அதுதான் கேட்டாங்க. இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் நீ சொல்ற நீதி? நம்ம புதுசா ஒரு கதை சொல்ற நீ. கிரியே இல்லாமன்னு எல்லாம் புதுசு புதுசா சொல்ற நீ. இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? பரலோகம் வரைக்கும் தாங்குமா? பரலோகத்துல போய் நாங்க ஏமாந்து போயிடக்கூடாதுப்பா உன் பேச்சை கேட்டு விசுவாசத்தினாகிற நீதிய. அதுக்குதான் இங்க 5ஆம் அதிகாரத்தையே எழுதுறாரு. இந்த நீதி, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலு 5ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அதுல தான் அந்த பதில தான் இங்க 9ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. பாவியா இருக்கும்போதே அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டான். இனி நீதிமானாக்கப்பட்ட பின்பு நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக உத்தரவாதம் உள்ளதுன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் அதுதான் சொல்றாரு. மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம். எப்போ? பாவியா இருக்கும்போது, சத்துருவா இருக்கும்போது அவருடைய மீட்பன் பொருளினாலே, மரணத்தினாலே, ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே கோபாக்கனைக்கு நீங்களாவது என்றார். அப்படின்னா என்ன? நீ நரகத்துக்கு போவே மாட்டேன்றாரு. இங்க என்ன சொல்றாரு? ஒரு ரட்சிக்கப்படும் அப்படின்னா என்ன? நீ பெர்மனண்டா இந்த நீதியில வாழ்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அந்த கேள்விக்கு தான் இங்க பதில் சொல்றாரு. இன்னைக்கு அந்த கேள்விதான் கேட்கிறாங்க. சத்தம் பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு. ஐயா, இது நல்லா இல்லைங்க. இது நல்ல செய்தி, சுவிசேஷம். இது சாதாரண செய்தி இல்ல, பரலோகத்தில் இருந்து வருகிற நல்ல செய்தி. தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவின் நற்செய்தி, சீசரின் நற்செய்தி அல்ல, ராஜாதி ராஜனின் நற்செய்தி. விசுவாசத்தினால் நீதிமான். பவுலடிகளார் எல்லா ஊர்லயும் இந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணாரு. காம விகாரம் நிறைந்த கொரிந்துக்கு போனாரு, அப்படிதானே? விக்கிரம் நிறைந்த எபேசுக்கு போனாரு, கள்ளோபதேசம் நிறைந்த கொலேசேக்கு போனாரு. எல்லா இடத்திலையும் பார்த்துட்டாரு. இந்த விசுவாசத்தினால் நீதிமான் என்ற நற்செய்தியை மாத்திரம்தான் பிரசங்கித்தாரு.
பெரிய எழுப்புதல். காம விகாரம் எல்லாம் போய் எல்லாரும் தேவ பிள்ளைகளா மாறுறாங்க. விக்கிரக ஆராதனை எல்லாம் போய் எல்லாம் தேவ பிள்ளை எபேசுல மாறுறாங்க. கள்ள உபதேசம் எல்லாம் போய் கொலேசில எல்லாரும் தேவ உபதேசம் வர்றாங்க. எல்லாமே மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரே ஒரு சுவிசேஷத்தின் வல்லமை. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை கேட்கிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறது. ஒரு மாபெரும் மாற்றத்தை, எப்பேற்பட்ட பாவியையும் நீதிமானாக்குகிற சுவிசேஷ நற்செய்தி விசுவாசத்தினால் நீதிமான். எப்பேற்பட்ட பாவியையும் விசுவாசத்தினால் நீதிமான். எப்பேற்பட்ட நல்ல மனுஷனையும் பாவியாக்குவது நியாயப்பிரமாணம். ஏன் நியாயப்பிரமாணம் எப்பொழுதுமே குறை உண்டுன்னு. நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு சமயம் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு உயிர் கொடுத்தது. பாவம் பாவமா இருக்க என்ன மேன்மேலும் பாவத்துல போட்டு அமுக்குனது நியாயப்பிரமாணம் சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:56 எடுத்து வாசிங்க. அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். எதை நான் சொல்ல வரேன்? நியாயப்பிரமாணம் கிரியை சார்ந்து கொள்ளும் போது பாவம் உயிர் பெறுகிறது. பாவம் சமயம். ஏன் அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 6ல இருந்து அப்படியே 7, 8, 9 பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அது கொல்லுகிறது, அது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறது என்றார். இது நமக்கு நீதியின் தீர்ப்பை தருகிறது புது பிரமாணம். அதனாலதான் சொல்றேன், புது பிரமாணத்தின் மைண்ட் செட் என்ன? நான் நீதிமான், நான் நீதிமான். இது அதிக மகிமை உள்ளது. நீங்க அந்த 2 கொரிந்தியர் 3 எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. 5ஆம் வசனத்துல எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானது அல்ல அப்படின்னா என்ன? இந்த நீதி என்னால உண்டானதல்லையா. நான் இந்த காரியமெல்லாம் செய்யறேன். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய நாமத்தை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறான்னு சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல. 3ஆம் அதிகாரத்துல நீங்க தாண்டா என் நிருபம், என் ஊழியத்தினால வந்த நிருபம் என்று சொல்லுகிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, இது நாங்க என்னமோ பெரியால் செஞ்சிடணும். இல்லையா, இது இயேசு கிறிஸ்துவின் நீதினால் வந்த எங்களுடைய தகுதி என்று சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே. பவுலடிகளார் ஆசியா கண்டத்தையே முழுவதும் சுவிசேஷமயமாக்கினார். ஒரு மனுஷங்க நமக்கு இருக்கிற இந்த ஃபெசிலிட்டிஸ், அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் கிடையாது, கப்பல் மாத்திரம்தான், அது போய் சேருன்ற நிச்சயம் கிடையாது. எவ்வளவு பஸ், மோட்டார் சைக்கிள் ஒண்ணும் கிடையாது, அனிமல்ஸ் தான். அந்த நாட்களில ஏசியா கண்டத்தையே அவர் சுவிசேஷமயமாக்கி ஒரு பெரிய எழுப்புதலை, உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற பெயரை பெற்றார் என்றால், இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் பாருங்க. நம்ம பொட்டன்ஷியலை நம்ம ஏன் இந்த சுவிசேஷத்தின் மகிமை நமக்கு தெரியல. விசுவாசத்தினால் நீதிமான். அந்த ஒரு சுவிசேஷத்தை தன்னுடைய முழு பலத்தோடும் அவர் செய்தபடினால் ஐரோப்பா வரைக்கும் போறாரு. மாசிடோனியா, அப்படிதானே? ஐரோப்பா வரைக்கும் அவர் போவதை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல நமக்கு இப்போ மீடியா என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனா இன்னும் குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். சபான் ஒண்ண வச்சுக்கிட்டு குண்டு சட்டில குதிரை ஓட்டுறோம். காரணம் என்ன? இந்த மிக 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 நல்ல செய்தியை பற்றி ஒரு வெளிப்பாடே இல்லை. இன்னும் பழைய பிரமாண மனநிலையில நீ சரியில்லை சரியில்லை சரியில்லை. ஆனா நற்செய்தி அப்படி சொல்லல. நீ சரியா இருக்க. ரைச்சியஸ்னஸ்னா என்னங்க? நீ சரியா இருக்க, நல்லா இருக்க, சரியா இருக்க, நல்லா இருக்க, பூரணமா இருக்க, அழகா இருக்க, வெற்றியா இருக்க. அதுதான் அங்க நற்செய்தி சொல்லுது நமக்கு. ஆனா இவங்க பிரசங்கம் எல்லாம் நீ சரியில்லை, நீ தவறுபவன், நீ பாவம் செய்கிறவன், நீ சபைக்கு நீ ஒழுங்கா வரல, அப்படிதானே? நீ இன்னைக்கு உன்னை சுத்தம் பண்ணலன்னா ஒண்ணும் நடக்காது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உனக்கு யார்கிட்ட சொல்றாங்க? புது சிருஷ்டியை பார்த்து சொல்றாங்க.
என்னத்தை சொல்றாங்க? பிசாசின் பொய்யை சொல்லுகிறார்கள், துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள். துர்ச்செய்தி சொல்பவர்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? பொல்லாத அவிசுவாசம் உள்ள சந்ததியார், என் காது கேட்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான்டா உங்களுக்கு நடக்கும்ன்றாரு. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நாம் நற்செய்தி சொல்ல அழைக்கப்பட்டவர்கள். நற்செய்தி சொல்ல சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10 எடுத்து படித்து பாருங்க. விசுவாசத்தினால வரும் நீதி பேசும். அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு வரதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நாம் எதை கேட்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் என்ற நற்செய்தியை கேட்கிறோமா? உன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற துர்ச்செய்தியை கேட்கிறோமா? பாவம் ஒரே முறை எக்காலத்துக்கும் சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டது. சுவிசேஷத்தின் இருதயமே அதுதான். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் எடுத்து உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். முதல் 4 வசனங்கள் அதை சொல்லுவதை பார்க்கலாம். ரோமர் 8ல என்ன சொல்றார் பாருங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து, இந்த மாம்சத்தின்படி நடவாம இதெல்லாம் ஒரிஜினல்ல கிடையாது. ஆனால நான் அதை வாசிக்கல. ஆக்கனை தீர்ப்பு இல்லை. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவரு கை வரல. பிளண்டா அப்படி சொல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரே காரணம் நீதிமான். அந்த ஒரே காரணம், உனக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்ல, குற்ற உணர்வு இல்ல. இந்த குற்ற உணர்வு, பாவ உணர்வு தான் எல்லா பாவத்துக்கும் தீமைக்கும் காரணம். ஆனா அதுல இருந்து விடுதலை கொடுத்ததுதான் இந்த சுவிசேஷம். ஆக்கனை தீர்ப்பே இல்லை. ஆக்கனை தீர்ப்பே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆக்கனை தீர்ப்பு இருக்கிற வரைக்கும் பாவத்தை செய்து வியாதியில, தரித்திரத்துல, குறைவுல பிசாசு ஆளுகை செய்வான். பிசாசுக்கு தேவையெல்லாம் நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணத்தை எடுத்து இரவும் பகலும் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். உங்ககிட்ட நீ இதுல தவறிட்ட, நீ அதுல தவறிட்ட, இதுல நீ கோபப்பட்ட, இதுல நீ இப்படி எக்ஸாஜரேட் ஏதுவா ஒன்ன சொல்லுவான். அப்போ குற்ற உணர்வை தந்து ஆக்கனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தோல்வியில் வாழ வைப்பான். அதனாலதான் ஆண்டவர் அங்க 8:11 யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி போ பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவருடைய ஆக்கனை தீர்ப்பு இல்லை என்ற நல்ல செய்தி அந்த விபச்சார ஸ்திரீ பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்வதற்கான பலனை தந்தது. இன்னைக்கு நமக்கும் இந்த நல்ல செய்தி, ஆக்கனை தீர்ப்பு இல்லை, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. ஆனா இவங்க அப்படி பண்ணலையே. வார வாரம் ஆக்கனை தீர்ப்பு செய்கிற ஊழியத்தை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்று சொல்லி அங்க 2 கொரிந்தியர் 3ல சொல்வதை பாருங்க. ஆக்கனை தீர்ப்பு ஊழியத்தை செய்ய நம்மளை அழைக்கல. ஆக்கனை தீர்ப்பின் பழைய பிரமாணத்தை கேட்க நம்ம அழைக்கல. நம்ம கேட்பதெல்லாம் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பரிகாரத்தால் நாம் என்னவாக இருக்கிறோம், எவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னவெல்லாம் நம்மால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் மரணத்தினால் கிறிஸ்துவாய் இருக்கிறோம். அப்படிதானே? கிறிஸ்துவின் நீதியாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதியாய் இருந்தபடியால் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய உண்மை எல்லாம் நம்மை பற்றிய உண்மை. அப்போ இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது எப்படி வாழ முடியும்? கிறிஸ்து சுவிசேஷத்தில் வாழ்ந்த அதே வாழ்க்கை வாழ முடியும். இததாங்க சபையில போதிக்கணும். நீ என்னவாய் இருக்கிறாய், அந்த பரிகாரம் அவர் செய்த கிரியையினால், நீ செய்த கிரியை அல்ல. உற்ற தூக்கி போட்டு, அவர் என்ன செய்தார்? அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அந்த பரிகாரம் மரணம் உயிர்த்தெழுதலினால் அவர் என்ன செய்தார்? அவர் செய்த அந்த கிரியையினால் நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? ஆதாமுக்குள் இல்லை, பிசாசுக்குள் இல்லை, பாவத்துக்குள் இல்லை,
நீதிக்குள், கிறிஸ்துவுக்குள், தேவ குடும்பத்துக்குள் இருக்கிறாய். நீ இருக்கிற ஸ்தானம் தேவன் நீதி என்ற ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தது. இந்த தேவன் நீதியாய் இருக்கிறபடியால் தேவனோடு நீ ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானமாக்கப்பட்டோம். ரோமர் 5:1 சொல்றாருல, இப்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க, கிரியையினால் இல்லைங்க. தேவனோட சமாதானம் பெற்ற என்னுடைய உன்னுடைய கிரியையினால வந்த நீதி அல்ல. இப்படி விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு, தேவனோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நாம் இந்த நீதினாலே கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதுதான் எபேசியர் 2 அதிகாரம் 12 இருந்து 14, 15 வரைக்கும் அது சொல்வதை பார்க்கலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 20, 21, 22 அதை சொல்வதை நீங்க பார்க்கலாம். நேரம் இல்லை, நான் வாசிக்கல. எப்படி தேவன் நம்மை அந்த மீட்கும் பொருளாகிய இரத்தத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே விரிசலை உண்டு பண்ண விரோதமாயிருந்த கையெழுத்தாகிய நியாயப்பிரமாணத்தை குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பிசாசுக்கு ஆயுதமாக இருந்ததே நியாயப்பிரமாணம் தான். ஏன்? நல்லதாகிய 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தா நேரம் ஆயிடும். அது நன்மையானது, அது ஆவிக்குரியது, அது தேவனுடையது, எல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே இந்த பிசாசு எடுத்து அதிக பாவமாக்குவதற்கு என்ன பண்ணா? அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு குற்ற உணர்வையும் ஆக்கினை தீர்ப்பையும் கொடுத்து பாவம் இன்னும் அதிகமாக விருத்தி. பாருங்க, நியாயப்பிரமாணம் வந்த இடத்தில் பாவம் பெருகினது. ரோமர் 5, 19, 20 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அததான் அங்க சொல்ல வருகிறார். அங்க 1 கொரிந்தியர் 5:56 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது. இங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10, 11, 12 வரிசையா பார்த்தீங்கன்னா வரிசையா சொல்லிக்கொண்டே வருவாரு. நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை பற்ற அறிவுதான் எனக்கு வந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததும் பாவம் உயிர் பெற்றது. நியாயப்பிரமாணம் வந்தபடினால பாவம் சமய பெற்றது. நான் முன்னால உயிருள்ளவனா இருந்தேன், நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நான் மரித்து போனேன். நியாயப்பிரமாணம் நன்மையானதை பிசாசு எடுத்து பாவமே ஆக்க என்ன இன்னும் பாவத்துக்குள்ள தள்ளிட்டான். ஐயோ, என்னை யார் இதை விடுதலையாக்குவார்? அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நியாயப்பிரமாணம். ஐ நீட் அ ரட்சகர். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நான் பாவி என்று எனக்கு காண்பித்து, எனக்கு என்னால முடியாது, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நான் எல்லா கட்டளையும் கைப்பிடிந்து நியாயமா வாழவே முடியாது, ஐ நீட் சம்படி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வழிநடத்துகிற உபாதியார் என்றுதான் வேத வசனம் சொல்லுது. ஆனா சபையில நடப்பதெல்லாம் தலைகீழாக நடக்குது. என்னதான் பண்றாங்க? மாத்திதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க. நியாயப்பிரமாணம்னா என்ன சொல்றேன்? கிரியை சொல்றேன். நான் லிட்டரலா 10 கட்டளை சொல்ல வரல. கிரியை 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 கிரியையே எம்பசைஸ் பண்றாங்க. ஆனா பவுலடியில நிருபங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. எபேசு நிருபம் எடுத்தீங்கன்னா 3 அதிகாரத்துல 4 அதிகாரம் வரைக்கும் கூட அவர் எதை தான் சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நீ யார்? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நீ என்னவெல்லாம் செய்ய முடியும்? அதெல்லாம் காண்பிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீ நீதிமானா இருக்கிறான் இப்படி வாழ முடியுன்றாரு. அப்போ நீதிமானா இருக்கிறேன்ற விசுவாசம் வந்தாதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவள் எல்லாவற்றிலும் கர்த்தவனை விடுதலை ஆக்கினான்ற ஒரு விசுவாசமும் வரும். அவனுக்கு நீதிமானே சொல்லலையே. நீ ஜெபிடா ஜெபிடா ஜெபிடான்றான், அவன் ஜெபத்துக்கு பதிலே இல்ல. 10 நாள் ஜெபிக்கிறான், 15 நாள் உபவாசம் போடுறான், ஒண்ணும் நடக்கல. ஆனா அங்க வேதம் சொல்லுது, நீதிமான் என்ற விசுவாசத்தை அவனுக்கு கொடு, போதனை கொடு. அவன் நீதிமான் விசுவாசித்து ஜெபித்தானா, நீதிமானின் ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அங்க நீதிமொழி சங்கீதம் 34 சொல்றாரு, இங்க பேதுருன்னு சொல்றாரு, 1 பேதுரு. அப்ப பாருங்க, எல்லாமே வேதம் அதைதான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
ஆனா இவனுக்கு நீதிமான்ற விசுவாசத்தை கொடுக்காம பாவி என்ற உணர்வை கொடுத்துட்டு நீதிமானுக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் சொன்னா எவ்வளவு முட்டாள்தனம், ஸ்டூபிடிட்டி. அதுதான் இன்னைக்கு சபையில் நடக்குது. அவ்வளவு முட்டாள்களாக பிசாசு கண்களை குருடாக்கினான். பிரமாணம் எப்பொழுதுமே கண்களை குருடாக்கும். நீங்க மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அவங்க பிரமாணத்தை அப்படி பிடித்துக் கொண்டு அவங்க கண்கள் குருடாகிடுச்சு. வெளித்தோற்றத்துல எல்லாம் பண்ணாங்க, உள்ளாக ஒரு மாற்றமும் இல்லை. அதனாலதான் ஐயோ ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட சுவரேன்றாரு. அப்ப பாருங்க, எதை சொல்ல வருகிறார்? அது உங்கள் கண்களை குருடாக்கும். அததான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, நீங்க மனம் திரும்பும் பொழுது that veil has been, நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு முக்காடு இருந்துச்சு, ஆவியில, இருதயத்தின் மனதுல அது நீக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப கண்ணை குருடாக்குற முக்காடு நியாயப்பிரமாணம். அதிலிருந்து கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. நீங்க கிரியை பிரமாணத்தின் கீழே இருக்க வரைக்கும் அந்த முக்காடு இருக்கும். தேவ சத்தத்தை கேட்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், கிரியை பிரமாணத்தின் கீழே இருக்க வரைக்கும் குற்ற மனப்பான்மையில் இருப்பீங்க. ஒரு முக்காடு இருக்கும், தேவ சத்தத்தை கேட்க முடியாது. இந்த நீதியின் பிரமாணத்தின் கீழ் வரும் பொழுது, இந்த கிருபையின் பிரமாணத்தின் கீழே வரும் பொழுது, இந்த நீதி கொடுக்கும் ஊழியத்தை செய்து அதை கேட்கிறபடினால இந்த முக்காடு நீக்கப்படுகிறது. தேவ சத்தத்தை தெளிவா கேட்க முடியும். திறந்த முகமாய் கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல வேதவசனமாகிய கண்ணாடியிலே நம்முடைய உள்ளான மனிதனின் சாயலை பார்த்து 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 உற்று நோக்கி பார்த்து பேசி 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 கேட்டு 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 அந்த சாயலாக வெளித்தோற்றத்தில் மாறுகிறோம். உள்ள இல்ல, உள்ள ஏற்கனவே இருக்கும். அப்படிதான் அந்த உள்ளான தோற்றத்தை தான் பார்க்கிறதுக்கு இந்த முக்காடு நீக்கப்படணும். இன்னும் நீங்க நியாயப்பிரமாண கண்ணாடியை போட்டு பார்த்து பேசி கேட்டு கொண்டிருந்தா முக்காடுல பாப்பீங்க. உங்க சாயலை உங்களால பார்க்க முடியாது. வேத வசனத்துல உங்க சாயலை பார்க்க முடியாது. முக்காடு தடை செய்யும். தேவ சத்தத்தை கேட்க முடியாது. காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், கண்கள் இருந்தும் காணாதவர்கள், இருதயத்தில் உணராதவர்கள், குணமாக்காதபடி. ஏன்? அந்த முக்காடு இருதயத்தில் இருந்து கொழுத்து போய் இருக்கிறது. அந்த முக்காடு நீக்கப்பட வேண்டுமானால் புதிய பிரமாணத்துக்கு கீழ், புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கை, உன் பாவங்களை கிருபையாய் மன்னித்து, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ல இருந்து அப்படியே 12 வரைக்கும் வாசிவாங்க. என்ன சொல்றாரு? கிருபையாய் மன்னித்து அவைகளை ஒருபோதும் நினையாதிருப்பேன். 12ஆம் வசனம், அவைகளை ஒருபோதும் நினையாதிருப்பேன். பை நோ மீன்ஸ், எந்த விதத்திலும். அதுல ஒரிஜினல் கிரேக்கா, இங்கிலீஷ் அப்படி வருது ஒருதானே. ஒரிஜினல் கிரேக்க மொழியில ஒருபோதும் இல்ல, எந்த விதத்திலும், ஒரு விதத்துல கூட அதை நான் நினைக்க மாட்டேன்றார். ஆனா நம்ம ஆளுங்க அதை தான் வாரம் வாரம் நினைப்பு விட்டுறானுங்க. நீ பாவிடா, நீ பாவிடா, நீ பாவிடான்னு. அவன் பிசாசு சொல்றத இவங்க சொல்லி அதுதான் சொல்றான். அது துர்ச்செய்தி. பொல்லாத அவிசுவாசம் உள்ள சந்ததியா. அவன் எதை கேட்கிறான்? பாவி, நான் பாவம் செய்கிறேன். ஐயா, ஏற்கனவே நொந்து நூலா இருக்கான். என்னால் அதை மேற்கொள்ள முடியாது. ஐயோ, யார் என்னை இந்த பாவம் மரணம் என்ற சரீரத்தில் இருந்து விடுதலை செய்வான்னு அலறிட்டு இருக்கான். இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுதலை செய்வார்? இந்த தரித்திரம், கடன் தொல்லையில் இருந்து, இந்த குடும்ப பிரச்சனையில் இருந்து, இந்த பாவ பழக்கத்தில் இருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருந்து என்னை யார் விடுதலை செய்வார்னு கேட்டுக்கிட்டு தான் சபைக்கு வரான். அடி அடின்னு அடிக்கிறான் திருப்பி. என்ன, நீ பாவிடா, நீ பாவிடா, நீ பாவிடான். வந்தவன் இன்னும் அதிகமான பாவம் செய்கிறவனாய், அதிகமான தரித்திரத்தில் வாழ்கிறவனாய், அதிகமாக வியாதி உள்ளவனாய் வாழ்வதற்கான காரியத்தை சபை போதவர் செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு செய்கிறத செய்து கொண்டிருக்காங்க.
பாவி பாவி என்று அவனை சொல்லிவிட்டு நீ நீதிமானா வாழனா எப்படி வாழுவான்? அவன் மனம் பாவி என்று மனமாக்கப்பட்டுள்ளது. அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் இருதயத்தின் விசுவாசம் அவன் பாவியாதான் வாழுவான். நீ என்ன செய்கிறாய் என்பது நீ யார் என்பதை நிர்ணயிப்பதில்லை. நீ எங்கு இருக்கிறாய்? அங்கு இருக்கிறபடினால் நீ யாராய் இருக்கிறாய்? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் சொல்லுவது வேத வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தை. அது தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யார் வரைக்கும்? யோவான் சாணகன் வரை. இது முதல் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறீர்கள். லூக்கா 16:16 எடுத்து பார்த்து பாருங்க. தெளிவாய் அங்க அவர் சொல்லுகிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள். ஏன் பலவந்தம் பண்ணணும்? இந்த உலகம் நீ பாவம் செய்தா பாவி, நீதி செய்தா நீதிமான் சொல்லும். அதற்கு விரோதமாக இந்த நற்செய்தி சொல்லுவதை நான் வயலண்டா எதிர்த்து நிற்கணும். அதனாலதான் நான் இப்ப இதை குறித்து வயலண்டா பிரசங்கம் பண்றேன். நான் பாவம் செய்யும் பொழுதும் நீதிமான் சொல்றேன். உடனே என்ன சொல்லுவாங்க? இவர் பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கிறாருன்னுவாங்க. ஐயா, பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுப்பது கிருபை அல்ல, பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக உனக்கு இல்லை, உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நரகாக்கினை இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பயம், அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த குற்ற உணர்வு நீக்கப்படுகிறபடியால் பாவத்தை மேற்கொள்ளுகிற, வியாதியை மேற்கொள்ளுகிற, தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற, தோல்வியை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை அந்த கிருபையின் மூலமாக வெளிப்படுகிறது. பாவத்தின் வல்லமையை விட கிருபையின் வல்லமை ஒரு அளவில்லாத அளவு மகா பெரியது. இம்மெஷரபிள், லிமிட்லெஸ். அவ்வளவு வல்லமை. பவுலடியார் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தில் இதை உணர்ந்தவராக தான் இதை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அது யாராயிருந்தாலும் அதை விசுவாசிப்பவர்களுக்கு தேவனுடைய பலன் அங்க இருக்கின்றாரு. 1 கொரிந்தியருக்கு வரும்பொழுது அங்க என்ன சொல்றாரு? 18 அதை சொல்லிட்டு 2 வசனம் தள்ளி கீழே 24க்கு போகும்போது ஞானமும் தேவ பலனுமாயிரு. அதுதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் பைத்தியங்களை ஞானியாக்குகிறது, ஞானியை பைத்தியமாக்குகிறது. பலவானை ஒண்ணுமில்லாதவனாக்கி ஒண்ணுமில்லாதவன பலவானாக்குகிறது. அது தேவனுடைய ஞானம். குப்பையிலும் தூசியிலும் இருந்து பிரபுக்களோட ஒண்ணுமில்லாதவன அவர் பண்ணுகிறார். அது என்னங்க? அது சுவிசேஷம். சுவிசேஷம் தேவ ஞானமும் தேவ வல்லமையுமாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் விசுவாசத்தினால் நீதிமான். அது தேவனுடைய ஞானம், அது தேவனுடைய வல்லமை. அதை விசுவாசிக்கிற வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை, வியாதியை மேற்கொள்ளும் வல்லமை, தரித்திரத்தை மேற்கொள்ளும் வல்லமை, தோல்வியை மேற்கொள்ளும் வல்லமை, எப்பேற்பட்ட பிசாசின் பிரச்சனைகளை மேற்கொள்ளும் வல்லமை இந்த சுவிசேஷத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் வல்லமை அந்த சுவிசேஷத்திலே இருக்கிறது. கொரிந்து பட்டணத்துல பார்த்தாரு காம விகாரம், அதை மாற்றினது இந்த சுவிசேஷத்தின் வல்லமை. எபேசு பட்டணத்துல பார்த்தாரு விக்கிரக ஆராதனை. ஐயா, இன்னைக்கு எல்லாம் அதுதான் சொல்றாங்க, இந்தியா முழுவதும் விக்கிரக ஆராதனை. அதை மாற்றக்கூடிய வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதனாலதான் பிசாசு அதற்கு விரோதமாக மத மாற்ற சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் எல்லாம் கொண்டாடுறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரிந்தது இவர்களுக்கு தெரியல. அந்த வல்லமை சுவிசேஷத்தில் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அதுதான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவர்கள் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழுமைய, அன்னைக்கு பவுல் எழுமுனா, சவுல் அவனை பவுலாய் மாற்றி அவனைதான் சுவிசேஷம் சொல்ல ஊரெல்லாம். அது இந்தியாவிலும் அவர் செய்வார். ஆனா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. விசுவாசத்தினால் நீதிமான்.
விசுவாசத்தினால் நீதிமான். இந்த நல்ல செய்தியை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டோமானால், நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, என்ன பரலோக வாழ்க்கை பூமியில தேவனாக வாழ்வோம். அவ்வளவு பேரும் வீட்டு வாசல் வந்து நிற்பான். இந்த மதமாற்ற சட்டம் போட்டவன்லாம், ஐயா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்? நம்முடைய வாழ்க்கை அதை இதுக்கெல்லாம் தேவை நற்செய்தி தான். அவனே அதை சொல்லுகிறவனாக மாறுவான். ஆனா நம்ம இந்த சுவிசேஷத்தை விட்டு பழைய பிரமாணத்துக்கு போனபடினால, அங்க ரோமர் 6:14 என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏங்க பாவம் மேற்கொள்ளாது? இப்பதானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. நீங்க இந்த கிருப 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 விசுவாசம் நீதிமான் சொன்னீங்கன்னா, அவ்வளவு பேரும் அக்கிரம் பண்ணிட்டு அலையிறான் பிரதர் அப்படின்னு ஏன்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க. இந்த பாருங்க, உங்களை மாதிரிதான் அவரும் கிருபையை போதிச்சாரு. நல்லா அழகா பாட்டெல்லாம் பாடி பெரிய பாப்புலர் மேன் தான். பாருங்க, பொண்டாட்டியை விட்டு யாரையோ கூட்டு போறாரு. நான் ஏன் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாம அதை போதிக்கிறாங்க? அவங்க நிச்சயமாகவே கிருபையை விசுவாசித்தாங்கன்னா நீதிமான்னு விசுவாசிப்பாங்க. அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்? அவன் எப்படி விசுவாசிக்கிறானோ அப்படிதான் வாழுவான். வேதம் தெளிவாய் சொல்லுது. உங்க விசுவாசத்துக்கு மிஞ்சியும் வாழ முடியாது, விசுவாசத்துக்கு கம்மியாவும் வாழ முடியாது. அப்போ ஒருவேளை ஏன் பிரதர் அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க? விசுவாசிக்கல, பிரசங்கம் பண்றாங்க. அவங்களுக்கு புதுசு புதுசா எடுத்து பிரசங்கம் பண்ணணும். வாலிப பிள்ளைகளுக்கு அதுதான் ஆசை. எங்கேயா இன்டர்நெட்ல போய் ஏதாவது ஒன்ன கத்துக்கொண்டு அதை அப்படியே பிரசங்கம் பண்ணா, நான் ஏதோ புதுசா உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அவங்களுக்கு. நான் இந்த ஊர்ல சபை, அந்த ஊர்ல சபை, எல்லா ஊர்லயும் நான் சபை ஆரம்பிக்க போறேன்னு நினைக்கிறாங்க. ஐயா, இந்த சுவிசேஷம் விசுவாசிப்பதற்கு, அதை விசுவாசித்தா அப்படிதான் வாழுவோம். அப்படி வாழலைன்னா என்ன காரணம்னு சொல்றேன். விசுவாசிக்கல, வாயில பிரசங்கம் பண்றாங்க கிருபையின் சுவிசேஷத்தை. ஆனா அது அவங்களுக்கு பிரயோஜனப்படல, கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனப்படும். அந்த விதத்துல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்? இவங்களாவது ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க, இருதயத்துல விசுவாசிக்காட்டி எங்கேயோ படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. நல்ல செய்தியை கேட்டவன் இருதயத்துல விசுவாசித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, அப்படித்தானே? தோல்வியை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, வியாதியை மேற்கொள்ளுகிற, அதுதாங்க முக்கியம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையே விசுவாசத்தினால் நான் நீதிமான். ஏன் அது அடிப்படைன்னு சொல்றேன்? விசுவாசத்தினால் நீதிமான் என்று நான் விசுவாசிக்கலனா என் விசுவாசம் ஆசிலேட் ஆகும். அங்க 1 யோவான் 3:21 ஏற்கனவே சொன்னேனே, இருதயமே என்னை குற்றவாளி என்று தீர்த்தா எப்ப தீர்க்கும்? நியாய பிரமாணத்துக்கு கீழே நான் இருந்தேனா நான் நிச்சயமா தவறுகிறவன் தான், சந்தேகமே இல்லை எல்லாருமே. ஆனா என் இருதயம் என்னை குற்றப்படுத்தும். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாதனால நான் அது மாதிரி வாழ முடியாது. விசுவாசத்துலதான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்தில் ஒண்ணு கூட பெற முடியாதுடான்ட்டாரு யாக்கோபு 1:6-7 சொல்லும் பொழுது. அந்த நீதிமான் என்ற விசுவாசம் தான் ஜெபத்திற்கு பதில் தரும். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்திற்கு அடித்தளமே இதுதான். எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்று எனக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நீதி, குற்ற உணர்வு நீங்கி சுத்த மனசாட்சியை நமக்கு தந்தது. அதனாலதான் 1 தீமோத்தேயு 1:19 என்ன சொல்றாரு? இந்த மனசாட்சி சேதப்பட்டால் என்ன, நல்ல மனசாட்சி, நீதிமான் என்ற மனசாட்சி இல்லாம பாவி என்ற மனசாட்சி வந்தா அந்த விசுவாசமாகிய கப்பல், அதுதான் நம்ம போய் நம்ம எடுத்து கொண்டு போறது. அப்படிதானே? விசுவாசத்தினாலதான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்றோம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்ட்டாரு. அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போகிற கப்பலாகிய விசுவாசம் சேதப்படும்ன்றாருங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதப்படும்ன்றார். திரும்பி அங்க அதே 1 கொரிந்தியர் 3:9 அதை சொல்லுவது பார்க்கணும். விசுவாசத்தின் ரகசியம், துர்மனசாட்சியினால் விசுவாசத்தை கவுத்து போட்டானுங்கன்னு சொல்றாருங்க.
ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. கவுத்து போட்டானுங்க. அது யோசித்து பாருங்க. ஏங்க அங்க நல்ல மனசாட்சி என்ன? பாவமே இல்லை என்ற மனசாட்சி. துர்மனசாட்சி நீங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. துர்மனசாட்சி நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவன் அப்ப பாருங்க, அந்த துர்மனசாட்சி என்ன? பாவம் என்ற மனசாட்சி. அததான் அங்க சொல்ல வருகிறார். எபிரேயர் 9:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன மனசாட்சியை தருமா? பாவமே இல்லை என்ற நீதிமான் என்ற மனசாட்சியை தரும் என்று சொல்லுகிறார். பாவத்தை நீக்குகிறது மாத்திரமல்ல, அந்த மனசாட்சியை தரும் என்று சொல்லுகிறார். அத 10ஆம் அதிகாரத்துல நல்லா விவரித்து சொல்லுகிறார். நேரம் இல்ல, அதெல்லாம் நாங்க போல இப்போ. நல்லா யோசித்து பாருங்கப்பா, நான் எதை சொல்ல வருகிறேன்? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தேவை என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தேவை, மனிதனுடைய அடிப்படை தேவை என்னங்க? முதல்ல அதுக்கு போயிடுவோம், அப்புறம் கிறிஸ்தவனுக்கு வருவோம். மனிதனுடைய அடிப்படை தேவையே குற்றமே இல்லை என்ற குற்றமற்ற மனசாட்சி. குற்றமற்ற மனசாட்சிக்கு தான் பயத்துக்கு காரணம். குற்றமற்ற மனசாட்சி தான் சந்தேகத்துக்கு காரணம், அவிசுவாசத்துக்கு காரணம், வியாதிக்கு காரணம், பாவத்துக்கு காரணம், எல்லா பிசாசின் கிரியை காரணம். அந்த குற்றமுள்ள மனசாட்சிக்கு. அதனாலதான் இரவும் பகலும் தன் சகோதரன் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டான். அவன் பல்ல புடுங்கிட்டாருன்றாரு. எப்படி? நியாயப்பிரமாணம் இல்லாதிட்டால் மீறுதலும் இல்லை, குற்றம் சாட்டுதலும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டார். ஆனா இவன் திரும்பவும் ஜனங்க மத்தியில உனக்கு அது இருக்க மாதிரி ஒரு காமிச்சு, உன் கிரியை தான் திரும்பவும் காமிச்சு அவங்களை குற்றப்படுத்தி தன் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகிறான். எவன் ஒருவன் இந்த தேவ நீதியை வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுகிறானோ அவன் பிசாச மிதி மிதி மிதிக்கிறான். அததான் 5:17 சொல்றாரு. இந்த தேவ நீதி தேவனோடு உள்ள உறவை எனக்கு தந்தது மாத்திரம் அல்ல, அதை எனக்கு திரும்ப கொடுத்தது மாத்திரம் அல்ல, இழந்து போன ஆளுகையும் தந்தது என்று சொல்லுகிறார். பூமியை ஆளுகை செய்வதற்குத்தான் மனிதனை சிருஷ்டித்தாரு. இந்த குற்ற பாவ உணர்வு அந்த மனசாட்சியினால அதை இழந்து அந்த ஆளுகையை அவனுக்கு வித்து போட்டான். அவன் அந்த குற்ற உணர்வை வைத்து ஆக்கனை தீர்ப்பை கொடுத்து தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தான். இயேசு பாவமாகி நம்மை நீதிமானாக்கினது மாத்திரமல்ல, அவன் பல்ல புடுங்கினது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆயுதமாயிருந்த நியாய பிரமாணத்தையே சிலுவையில் ஆணி அடித்து கொலைத்து போட்டு அவனை வெளியரங்க கோலமாக்கினார். அப்படின்னா என்னங்க? இப்ப அவன் குற்றம் சுமத்த முடியாது. அவன் குற்றம் சுமத்தினாதான் உன் மேல ஆளுகை செய்ய முடியும். அதற்கு மாறா இயேசு கிறிஸ்துவின் நீதியை எனக்கும் உனக்கும் கொடுத்துட்டாரு. அதை வச்சு நீ அவனை ஆளுகை செய்யற. ஓடுறான்னா ஓடுறான். இந்த பக்கம் தலை காட்டாதனா தலை காட்டாம ஓடுறான். காரணம் என்ன? விசுவாசத்தினாலாகும் நீதி பேசுகிறது. இயேசு சுவிசேஷத்தில் பேசினது போல, வாய மூடு, இவனை விட்டு வெளியே போ, அவ்வளவுதான் சொல்றாரு. அது தேவனுடைய குமாரன் பரிசு என்னென்னமோ சொல்லுது பிசாசு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தையா, வாய மூடு, வெளியே போ, ஷட் யுவர் மவுத் அண்ட் கெட் அவுட், அவ்வளவுதான் சொல்றாருங்க. எது பேசுகிறது? விசுவாசத்தினாலாகும் தேவ நீதி நமக்கு. ஆனா அவரு கிரியையினால தேவ நீதியா வாழ்ந்தவர். அவருக்கு விசுவாசனால் தேவ நீதி நான் சொல்லல. ஏன்? அவர் விசுவாசத்தில் இல்ல, அவர் ஒருவரே கிரியையில நீதிமானாய் வாழ்ந்தவர். ஆகவேதான் அவருடைய பரிசுத்த குற்றமற்ற பலி செலுத்தப்பட்டபடியினால் அந்த குற்றமில்லாத பரிசுத்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. பழைய பிரமாணத்திலே அங்க ஆடு மாடு செலுத்தப்படும் பொழுது அதன் கைகளில் வைத்து பாவத்தை அறிக்கையிடும் பொழுது இவனுடைய பாவம், லேவியாகமத்தை எடுத்து படிச்சு பாருங்க, இவனுடைய பாவம் அவன் மேலே போய் அந்த ஆட்டுக்குட்டியின் பழுதற்ற தன்மை இவனுக்கு வருகிறது. அததாங்க இயேசு கிறிஸ்து செய்தாருன்னு நமக்கு சுவிசேஷம். அது இட்ஸ் எ ஷேடோ. இப்ப நிஜமே நடந்து விட்டது. ஷேடோ ஆஃப் தி குட் திங்ஸ் டு கம். ஆனா இப்பொழுது நிஜமே நாம் பெற்றுக்கொண்டோம். தேவகுமாரனே வந்து அவருடைய பழுதற்ற மாசற்ற குற்றமில்லாத பரிசுத்தத்தை நமக்கு தந்தார். அவர் அதை வாழ்ந்து அதை சம்பாதித்து
சிலுவைக்கு சென்று நம்முடைய பாவத்தை நம்மேல் வைத்த அன்பினால் எடுத்துக்கொண்டு அவருடைய குற்றமற்ற மாசற்ற பரிசுத்தத்தை, நீதியை, பரிபூரணத்தை நமக்கு இலவசமாக கொடுத்தார். நம்முடைய வேலை என்னங்க? இலவசம் சொல்லும் போது 2 கரத்தை வச்சு அப்படியே பிடித்து கொள்ள வேண்டியதானங்க வேலை. இல்ல பிரதர், இது என் மண்டை, உங்க மண்டைக்கு புரியாதுங்க. சுவிசேஷம் எந்த மண்டைக்கும் புரியாது, எந்த மூளைக்கும் புரியாது. அது இருதயத்துல விசுவாசிக்க வேண்டியது. இருதயத்துல விசுவாசிக்க வேண்டியது மூளையில புரியும் நினைச்சா ஒரு காலம் புரிய போறது இல்ல. நீங்க என்னதான் பண்ண போறீங்க? தொடர்ந்து தோல்வி வாழ்க்கை தான் வாழ்வீங்க. வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே நீதிமான் என்று இருதயத்தில் விசுவாசித்து, ரோமர் 10 அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். மூளையில புரியும் சொல்லலங்க. மூளையில புரியும் சொல்லல. மனதுக்கு ஒன்றும் புரியாது. சூழ்நிலையில மாற்றம் இல்ல. ஆனா இருதயத்துல நான் நீதிமான் என்ற விசுவாசம். சிம்பிள் ஆல்டர் காலுங்க. முன்னால போறேன். சிம்பிள் பிரேயர். அவர் என் சேவியர், என் லார்டு, தேவகுமாரன், மேசியா என்று சொல்றேன். என் வாழ்க்கையில இருதயத்துல ஒரு மாற்றம். அந்த இருதயத்தின் மாற்றம் வல்லமை என்னால புரிய, இருதயத்துல புரிய, இருதயத்திலே நீதிமானாக்கப்படுகிறத என்னால ஆவியிலே உணர முடிகிறது. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இருதயத்திலே நீதிமானாக்கப்படுகிறோம் விசுவாசத்தினால. வாயினாலே அதை அறிக்கையிடும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப வாயில பேசுறதெல்லாம் பாவி, நீதிமானன் இல்ல. ஐயா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம பிறந்த பிறப்பிலே நீதிமான் விசுவாசத்தினால், வாழ்வதும் விசுவாசத்தினால். அததான் அங்க சொல்றாரு சுவிசேஷத்துல. விசுவாசத்தினால் நீதிமான் சொல்லும் பொழுது, நாம் நீதிமானாக்கப்பட்டது, பிறந்தது விசுவாசத்தினால். அப்புறம் நாம் வாழ்வதும், அததான் அங்க கலாத்தியர் 3 இதுல எபிரேயர்ல இதை சொல்லிடுறாரு. சாரி, ரோமர்ல. கலாத்தியர் வரும்போது நீ விசுவாசத்துலதான் நீதிமானா வாழ முடியும் என்பதுதான் அங்க ஃபுல்லா சொல்றாரு. அதுதான் இந்த ஹோல் கலேஷியன்ஸ் உடைய மெசேஜே. இங்க ரோமருடைய மெசேஜ், நீ நீதிமானானது விசுவாசத்தினாலதான். கலாத்தியருடைய மெசேஜ் அங்க என்ன சொல்றாரு? நீனு நல்லது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானா நீதிமான் என்ற விசுவாசத்தினால் தான் சொல்றாரு. அதனாலதான் அங்க அடின்னு அடிக்கிறாரு. இந்த கிரியை பற்றி போதிக்கிறவங்கள சபிக்கப்பட்டவன், அவன் தரிப்புண்டு போன நலமா இருக்கும். அவன் உங்களை மந்திரம் வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், who is bewitched you, அப்படிலாம் நல்ல ஸ்ட்ராங் வார்த்தையை யூஸ் பண்ணுகிறாரு கிருபையின் போதகர். ஏன்? ஜனங்களை வழி தப்ப வைக்கிறாங்க. அவரால் அதை தாங்கவே முடியல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டு இலவசமாய் இவ்வளவு கொடுத்தப்பட்ட பாக்கியத்தை உபயோகப்படுத்தாம, சீச்சி எனக்கு அது வேணாம், நான் என் கிரியினால நீதிமானாவன் சொல்லி அந்த போதனையை கொடுத்து ஆண்டவருடைய பரிகார மரணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்களேன்னு அவருடைய ஒரு வைராக்கியத்தில் அதை சொல்றார். நல்லா யோசித்து பாருங்க. நீங்க எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? விசுவாசத்தினால் வரும் நீதியா? அது ஒண்ணுதான் பர்மனன்ட் நீதி. கிரியையினால ஒருவனே நீ. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? எல்லாரும் அதை நோக்கி தான் போட்டு கொண்டிருக்கோம். இது நம்மை சார்ந்ததா இருக்கிறது. தேவ நீதி விசுவாசத்தினால் வருவது கிரியை சார்ந்ததல்ல. தேவ நீதி தேவன் இலவசமாக நமக்கு கிஃப்டாக, பரிசாக கொடுப்பது. அது குமாரனுடைய the very righteousness of Jesus. அந்த நீதி கிறிஸ்துவே. அந்த நீதி அது இலவசம், அது கிஃப்ட். ஒருவரும் தன் கிரியையினால் சம்பாதிக்க முடியாது. எல்லோரும் இலவசமானபடியால் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, ஒருவரும் கிரியையினால நீதிமானாக வாழ்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. எல்லோரும் விசுவாசத்தினால நீதிமானாகி வெற்றி வாழ்க்கை. எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் எந்த சக்தி இருக்கிறது? ஏன்? என்னை அவர் நீதிமானாக்கினார். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு என்னை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமையும் படுத்தி இருக்கிறார்.
எல்லாமே அவர் செய்து விட்டார். நான் செய்வதற்கு ஒண்ணுமே இல்ல. நான் செய்வதெல்லாம் விசுவாசிப்பது மாத்திரம்தான். அதனாலதான் ஜெயகோஷன் சொல்றான், எவனுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? என்னை குற்றப்படுத்துபவன் யார்? என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? யார் இந்த நீதியை விட்டு என்னை பிரிக்க முடியும்? யார் தேவ பிரசன்னத்தை விட்டு என்னை பிரிக்க முடியும்? யார் இந்த அன்பை விட்டு பிரிக்க முடியும்? ஒன்றும் முடியாது. ஏன்? எதுவுமே என்னை சார்ந்ததல்ல. எல்லாமே அவரை சார்ந்தது. அவருடைய அன்பினாலே அவர் சிலுவையில் பரிகாரமாக தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நீதியையே எனக்கு தந்தார். ஆகவேதான் அந்த ஒரு ஜெயத்தின் கோஷம் 8வது சாப்டர் ரோமன்ல இருக்கு. 7வது சாப்டர் பரிதாபமான சாப்டர். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தபடினால புதிய பிரமாணத்துக்கு கீழே 8வதுல வரும்போது எவ்வளவு குதிக்கிறார் பாருங்க. நான் ஆக்சுவலா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த காஸ்பல் சொல்லணும்னு நினைச்சேன். 8:1 நிறுத்திட்டேன். நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை தேவையான ஒரு குற்றமற்ற மனசாட்சி, ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற இடத்தில் நாங்கள் வாழ நீங்க சிலுவைக்கு சென்று எங்கள் மேல வைத்த அன்பினால இலவசமாக தேவகுமாரனின் நீதியே எங்கள் நீதியாக தந்தீங்க நாங்க வேதத்துல பார்த்தோம். ஆண்டவரே, நீங்க எங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் விசுவாசிப்பது மாத்திரம் ஆண்டவரே. ஆனா நாங்க சுய மகிமையை தேடுகளா இருக்கிறபடினால நாங்க எதையா செய்து அவனை விட நான் மேலுன்னு சொல்ல நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த மனப்பான்மையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டிங் கொடுக்க நீங்க அதை இலவசமாய் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்க போஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கிரியையினால ஒருவேளை பெற்றுக்கொண்டோமானா போஸ் பண்ண முடியும். ஆனா இது விசுவாசத்துல பெறுகிறோம். இன்னைக்கு போதிக்கிறவங்க எல்லாம் இந்த கிரியை போதிக்கிறாங்கன்னா தங்களுடைய சுயத்தை போஸ் பண்ண விரும்புறாங்க. அததான் பவுலடியார் சொல்லுறார், நானும் சிலுவை அன்றி மற்றொன்றையும் குறித்து மேன்மை பாரா. நாங்க அந்த இடத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. பவுல் எப்படி இந்த வெளிப்பாடுகளை பெற்று அந்த மனநிலையில் வாழ்ந்தாரோ அதுபோல நாங்களும் இந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட தேவ நீதியின் வெளிப்பாடை பெற்று அந்த மனநிலையிலே அவரை முற்றிலுமாக உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தருவீராக, கண்களை திறப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.